विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति विकास स्वामी नामिने। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्ति वेदांत स्वामी नामिने। नमस्ते सारस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। योऽन्तः प्रविश्य मां प्रसुप्तां सञ्जीव्यत्य किल शक्तिधर स्वधाम्ना अन्यां स्तुतरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं। पान्त्वस्मान् पुरुहूतवैरिबलवन् मातङ्गमाद्यत्कटा कुम्भोच्चात्रिविपाटनातिकपटुप्रत्येकवज्रायिताः श्रीमत्कण्ठीरवास्य प्रदर्शनकरा धारिदारातिगौरप्रद्वस्तत्त्वान्तशान्तप्रविग्रमनसा भाविता भूरिभागैः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। हरे कृष्ण நமஸ்காரம். ஸோ இப்போ நம்ம இந்த மகாபாரதனுடைய உத்தியோக பருவம் அப்படின்னு சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு அம்சத்தில் இருக்கும். இந்த உத்தியோக பருவத்தில் நம்ம நேற்று வரைக்கும் என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, நேற்று பார்க்க முடியல, முந்தின வரைக்கும் பார்த்துருந்தோம். அதாவது கிருஷ்ணர் இப்போ கிளம்ப போகிறார். கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க. கிருஷ்ணர் அதாவது வரத்துக்கு முன்னாடி இந்த உத்தியோக பருவத்தில் கிருஷ்ணர் இந்த தூதோட வரத்துக்கு முன்னாடி திருதராஷ்டிரன் விதுரர் கிட்ட நிறைய கேள்விகளை கேட்குறான். எனக்கு தூக்கம் வரல, எனக்கு தர்மசாஸ்திரங்களை சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லும் போது விதுரர் நிறைய தர்மங்களை சொல்லிக் கொடுக்குறார். அது விதுர நீதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 அத்தியாயங்கள் இருக்கு. அதுக்கப்புறம் சனக் சுஜாதர் அப்படின்ற ஒரு ரிஷி அவருக்கு மறுபடியும் இன்னும் அதிகமான தர்மங்களையும் அது மட்டும் இல்லாமல் பகவத் விஷயங்களையும் சொல்லிக் கொடுக்குறார். அதுவும் நிறைய அத்தியாயங்கள் வருது. நம்ம இப்போ அந்த விஷயங்கள்லாம் பேசிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா மகாபாரதம் அப்புறம் இருக்காது, நமக்கு வேற கதையாக போயிடும். விதுர நீதி அப்படின்னு எடுத்து பேசணும் அப்படின்னா அது ஒரு வாரம் பேசலாம். ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் அவர் பேசுகிறார். அதுக்கப்புறம் சனக் சுஜாதர் அப்படின்றவர் அவரும் நிறைய பேசுகிறார். நம்ம அதை எல்லாத்தையும் பேசிகிட்டு இருந்தால் நம்ம மகாபாரதம் இருக்கா, நான் மகாபாரதத்தை இன்னும் இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நான் முடிச்சாலும், ஏன்னா நம்ம ஆல்ரெடி நிறைய கிளாஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இது நம்மளுக்கு என்னென்னா மகாபாரதமோ இல்லை ராமாயணமோ எப்படி கொடுக்கணும் அப்படின்னா ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் மட்டும்தான். இந்த மாதிரி இருக்குது மகாபாரதம், இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறோம், ஜஸ்ட் அங்கங்கே நம்ம தொட்டுட்டு போயிட்டுருக்கோம். இது நம்ம டீப்பாக படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மகாபாரதம்ன்றது சொன்னேன் இல்லையா, 1.25 லட்சம் ஸ்லோகம், 1,20,000 ஸ்லோகம் இருக்குது. ஸோ அத்தனை ஸ்லோகத்தை நம்ம படித்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவ்வளோ தர்ம விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ பக்தி விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ வேதாந்த விஷயங்கள் இருக்குது, அவ்வளோ சூக்ஷமான விஷயங்கள் இருக்குது, நம்ம சுவை வாய்ந்த நிறைய கதைகள் இருக்குது. நம்ம எல்லாத்தையும் கேட்குறது நேரம் கிடையாது. நம்மளுக்கு இருக்கக்கூடிய அவசரத்தில் போகிற வேகத்தில் என்ன பண்ணுறோம், அங்கங்கே பார்த்துட்டு போகிறோம். முக்கியமாக நம்ம எங்கெல்லாம் கிருஷ்ணர் இருக்காரோ, எங்கெல்லாம் பாண்டவர் இருக்காங்களோ அந்த பகுதியை மட்டும் என்ன பண்ணுறோம், விடாமல் அந்த பகுதியை மட்டும் பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். மற்ற கதைகள்லாம் உபகதைகள்லாம் ஏதாவது தேவைப்பட்டது மட்டும் என்ன பண்ணுறோம், பார்த்துட்டு போயிட்டுருக்கோம். பகவானுடைய சங்கல்பம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், மறுபடியும் ஒரு முறை ராமாயணம் முழுக்க பேசலாம், மகாபாரதம் முழுக்க பேசலாம். அது எப்போன்னு தெரியாது, ஒரு முறை ஒரு பாக்கியம் கிடைச்சிருக்கு. அதனால் இந்த பாக்கியத்தை நம்ம உபயோகப்படுத்திட்டு நம்மளால் எந்த அளவுக்கு நம்ம சிறப்பாக தெரிஞ்சுக்க முடியுமோ அதை பார்த்துக்கிறோம். ஸோ அதில் நேற்று முந்தானி தொழில் நம்ம இதை பார்த்துருந்தோம், எப்படி தூதுவன் அப்படின்ட்டு கிருஷ்ணர் கிளம்ப போகிறார் அப்படின்ற விஷயத்தை பார்த்துருந்தோம். ஸோ என்ன பண்ணுறார் கிருஷ்ணர், இப்போ இது வரைக்கும் அவங்க தூது முதல்ல வந்தாங்க, என்ன பண்ணுறாரு, சஞ்சய் பேசிட்டு போனார். இந்த மாதிரி என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் என்ன பண்ணுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு காட்டுக்கே போயிருங்க, மறுபடியும் நீங்கள் நாட்டுக்கு வர வேண்டாம், ஏன்னா நீங்கள் எல்லாம் நல்லவங்க இன்றைக்கி சண்டை போடக்கூடாது, நீங்கள் இப்படியே அமைதியாகவே இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷ்டிரன் சொன்னதாக சஞ்சயன் சொல்கிறார். சஞ்சயன் சொன்னதை கேட்டுட்டு கிருஷ்ணர் ரொம்ப கோவப்படுறார். திருதராஷ்டிரன் கூட யுதிஷ்டிரர் கூட கோவப்படுறார். நான் என்றைக்குமே தர்மத்துக்கு உடந்தையாக இருப்பேனே தவிர அவங்க செய்யக்கூடிய அதர்மத்தையும் நான் என்ன பண்ண மாட்டேன், கொடுத்துக்கிட்டு அதை நான் தர்மம்னு எடுத்துகிட்டு போக மாட்டேன், அதனால் நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், சண்டை வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யுதிஷ்டிரர் சொல்லி அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் கிருஷ்ணரும் அர்ஜுனனும் இரவணத்தில் சந்திக்கிறார் சஞ்சயன். அப்படி சந்திக்கும் போது கிருஷ்ணர் தன்னுடைய முழு எண்ணத்தை சொல்றார். இந்த பாண்டவர்களை அவங்கள நான் மறுபடியும் ராஜ்யத்தில் கொண்டு வராமல் எனக்கு தூக்கம் கிடையாது சஞ்சயா. அவங்க எப்போ காட்டுக்கு போனாங்களோ அப்போ இருந்து எனக்கு தூக்கம் கிடையாது. 13 வருஷம் அலைஞ்சிட்டு இருக்கேன். அவங்க அலையாத விட எனக்கு தான் அலைச்சல் அதிகம். ஏன்னா ஒரு பக்தன் கஷ்டப்படுறதை பார்த்து பகவான் என்னைக்கும் பொறுத்துட்டு இருக்க மாட்டார். நான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய் அப்படின்ட்டு தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு வந்துட்டுன்னு சொல்லிட்டு என்னுடைய பக்தர்கள் இப்படி பரதேசிகளாக ரோட்டில் தெரிஞ்சிட்டு இருக்காங்க, இதுதான் என்னுடைய தர்மமா, இதுக்கு தான் நான் அவதாரம் எடுத்தமா, இதுக்கு நான் அவதாரம் எடுக்கவே தேவையில்லையே, இது உலகத்தில் எப்படி நடந்துட்டு தான் இருக்கு. அதனால என்னுடைய பக்தர்கள் நான் என்ன பண்ணுவேன், கண்டிப்பாக
அவங்களுடைய உண்மையான பொசிஷனில் கொண்டு வந்து நிலைநாட்டுவேன் அப்படின்ட்டு அந்த ஒரு விரதத்தோட என்ன பண்ணுறார், சஞ்சயன் கிட்ட சொல்லி அனுப்புறார், நாளைக்கு நான் தூது வரப்போ அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சுட்டார். சஞ்சயன் வந்து இங்கே திருதராஷ்டிரன் கிட்ட சொல்கிறார். சொன்ன பிறகு திருதராஷ்டிரனுக்கு பயம் வந்துருச்சு. உண்மையாலுமே அங்கே வந்து கர்ணன் எழுந்திரிச்சு பேசுகிறான். கர்ணன் பேசும்போது பீஷ்மர் வந்து அவரை திட்டார், உன்னால் என்னடா பண்ண முடிஞ்சது, இத்தனை நாள் நான் இருந்த உன்னால் ஒரு முறை கூட என்ன பண்ண முடியல, அர்ஜுனனை தோக்கடிக்க முடியலன்னு சொல்லிட்டு கர்ணனை வந்து சுவாதீனமாக திட்டுறார். திட்டின பின்னாடி திருதராஷ்டிரன் கூட யோசிக்கிறார், உண்மையில கர்ணனால முடியாத போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, பயப்பட்டு தூக்கம் வராம பிரஜாகர பருவம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுல வந்து விதுரை கூப்பிட்டு பேசும்போது விதுரன் இதெல்லாம் பேசுறார். அதுக்கப்புறம் நம்ம ஒன்றா பார்க்க போறோம். ஸோ விதுரன் பேசி முடிச்சுட்டு திருதராஷ்டிரன் அன்னைக்கு அதுக்கப்புறம் சனத்சுஜாதர் கிட்ட பேசி முடிக்கிறார். இந்த பக்கம் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த பக்கத்தில் கிருஷ்ணர் ரெடி ஆயிட்டார். ஸோ கிருஷ்ணர் வந்து தூது போகிறது ரெடி ஆயிட்டார். உண்மையில பார்த்தோம் அப்படின்னா இவங்க எப்பயுமே அமைதியாக எதிர்பார்க்குறாங்க. இவங்க வந்து என்னைக்குமே சண்டை போடணும், நான் வந்து போர் புரியணும் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டவர்கள் எதிர்பார்க்கதே கிடையாது. பாண்டவர்கள் நினைக்கிறது எல்லாமே பிரச்சனைகள் அதிகமே தவிர சண்டைனால எதுக்குமே யாருக்குமே லாபம் கிடையாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்றாங்க, அவங்க இத்தனை வருஷம் காத்துட்டு இருந்துட்டாங்க, 13 வருஷம் காத்துட்டு இருந்துட்டாங்க சண்டை தவிர்க்கலாம் அப்படின்ட்டு. ஆனா அவங்க எவ்வளவு பொறுமையா போறாங்களோ அவங்க என்ன பண்றாங்க, அவ்வளவு என்ன பண்றாங்க, அவங்களோட பொறுமையை சோதிச்சுட்டு அவங்க என்ன பண்றாங்க, ஏமாத்திட்டே இருக்காங்க. ஸோ அதனால என்ன பண்றாங்க, இப்ப இவங்க சண்டை போடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு இப்ப கூப்பிடுறாங்க. அதாவது அதர்மத்தை, அதாவது வந்து என்ன சொல்றது, அதர்மத்தை நிலைநாட்டுறது தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு ஒரு சில சமயம் என்ன பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னா, அதர்மம் பண்ற மாதிரி ஒரு சில காரியங்கள் செய்ய வேண்டியது இருக்கு. அதான் இங்க பாக்குறோம். இவங்க பண்றது பார்த்தா ஒரு சில சமயம் அதர்மம் மாதிரி தோணும், ஆனா தர்மத்தை நிலைநாட்டுறதுக்கு அதர்மத்தை கையாள வேண்டியது இருக்கு. அதனால வந்து யுதிஷ்டர் சொல்றார், தர்மத்துல அதர்மம் இருக்கு, அதர்மத்துல தர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுவார். இதுக்கு முன்னாடி பேசும்போது நம்ம எக்ஸ்ட்ரா பத்தி பார்த்துருக்கோம். ஸோ அதனால என்ன பேசுறாங்க, இவங்க வந்து அமைதியை நோக்கி தான் போறாங்க, ஆனா அவர் வந்து அமைதியை எதிர்நோக்கி அவங்க கிடையாது. அதனால என்ன பண்றாரு, இந்த மாதிரி இப்ப போய் பேசணும், நம்ம போய் பேசி முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, கிருஷ்ணர் கிளம்ப ஆரம்பிக்கிறார். இப்போ கிருஷ்ணர் வந்து ரெடி ஆயிட்ட பின்னாடி யுதிஷ்டர் வந்து கூப்பிட்டு கேட்கிறார். யுதிஷ்டர் கூப்பிட்டு யுதிஷ்டர் கிட்ட கேட்கிறார், நான் என்ன போய் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கேட்கிறார். கேட்கும்போது யுதிஷ்டர் பேச ஆரம்பிக்கிறார். யுதிஷ்டர் சொல்றாரு கிருஷ்ணர் கிட்ட, நீங்க போய் தர்மத்தை சொல்லிக் கொடுங்க, நீங்க அங்க போய் எந்த விதத்திலையும் என்ன பண்ணிடாதீங்க, சண்டை உற்பத்தி பண்ணிடாதீங்க. நீங்க என்ன பண்ணுங்க, என்னைக்குமே அங்க போய் அமைதியாவே பேச முயற்சி பண்ணுங்க. ஆனா ஸோ கூப்பிட்டு அவர் பேசுறாரு. எனக்கு என்ன சொல்றாரு அப்படின்னா, யுதிஷ்டர் சொல்றாரு அப்படின்னா கிருஷ்ணர் கிட்ட, கிருஷ்ணா நீ ஏன் வந்து எனக்கு இவ்வளவு உதவி பண்றேன்னு தெரியல, எப்போ உனக்கு நேரம் கிடைச்சா என்ன பண்ற, எனக்கு உதவி பண்றதுக்கு வந்துடுற. ஸோ அப்படி மித்திர வச்சலாம் இருக்கு. ஒரு நண்பன் அப்படின்னா மற்றவங்க என்ன பண்றாங்க, அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது எல்லாம் ஓடி போயிடுறாங்க. ஆனா நீ என்ன பண்ற, மறுபடியும் என்கிட்ட வந்து நிக்கிற, எனக்கு என்ன பண்ணலாம், எங்களை எப்படி நல்லா வச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு நீ பார்க்கறதே தவிர நீ மறுபடியும் உன்னுடைய சுகத்தை நீ எது யோசிச்சு பார்க்கறதே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லும்போது கிருஷ்ணன் சொல்றாரு, அடியே என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கிறாரு. கிருஷ்ணன் தன்னுடைய குணத்தை காட்டுறாரு, தன்னுடைய பக்தனுக்கு அவரு எப்படி இருக்கான்னு சொல்லி காட்டுற, நான் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்கிறேன். நீ வந்து தூதுனா போய் என்ன பண்ணாங்க, அமைதியை பத்தி பேசு. அங்க போய் என்ன பண்ணு, எங்களுக்கு தேவை இந்திரபிரஸ்தத்தை கொடுத்துரு, நான் என்னுடைய நாட்டை எப்படி விட்டுட்டு போனோம் அதே மாதிரி இந்திரபிரஸ்தத்தை கொடுத்துரு, எனக்கு வேற எதுவும் தேவையில்லை. அப்படி உன்னால என்னுடைய நாட்டை கொடுக்க முடியலையா, என்ன பண்ணு, எனக்கு ஒரு 5 கிராமத்தை மட்டும் கொடுத்துரு. ஏன்னா நான் வந்து க்ஷத்திரியன், நான் வந்து பிச்சை எடுத்து பழைக்க முடியாது, எனக்குன்னு ஒரு நாடு வேணும், ஆட்சி பண்றதுக்கு எனக்குன்னு ஒரு இடம் வேணும். ஸோ என்ன பண்ண, எனக்கு 5 கிராமத்தை மட்டும் கொடுத்துரு. இல்லை 5 கிராமத்தை கூட உங்களால் கொடுக்க முடியாதா, 5 வீடையாவது கொடு. நாங்களாம் ஒரே வீட்டில் இருக்க முடியாது, அது எங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காது, நாங்கள் என்ன பண்ணுறோம், ஏதாவது நாங்கள் பண்ணி பொழைச்சிக்கிறோம், எங்களுக்கு ஒரு 5 வீடாவது கொடு. இப்படி பேசுங்க, உனக்கு தெரியாது கிடையாது, நீ ஸ்வயம் பகவான். அப்படி இருக்கக்கூடிய பகவானை கிருஷ்ணா நான் எப்படி உன்னை போய் தூது அனுப்புறது, ஏன்னா அங்கே இருக்கவங்க யாரும் வந்து உன்னை பூஜை பண்ண மாட்டாங்க, உனக்கு வந்து மரியாதை கொடுக்க மாட்டாங்க. தெரிஞ்சா என்ன பண்றேன், என்னுடைய சுயநலத்துக்காக என்ன பண்றேன், உன்னை அனுப்பி வைக்கிறேன். உண்மையில உனக்கு வந்து நான் பூஜை பண்ணணும், உனக்கு நான் மரியாதை கொடுக்கணும், ஆனா என்ன பண்றேன், உன்னை நான் என்னுடைய வேலைக்காக உபயோகப்படுத்திக்கிறேன். ஆனா என்ன பண்ற, நான் அப்படி கேட்கலாம், நீ என்ன விட போறது கிடையாது. நீ என்ன பண்ற, மறுபடியும் நிற்ப, என்ன பண்ணணும் வந்து கேட்பேன் கிட்ட, என்ன உதவி பண்ணு சொல்லி கேட்பேன். அதனால என்ன பண்றேன், நான் உங்ககிட்ட சொல்றேன், உண்மையில உனக்கு வந்து மரியாதை இல்லை அப்படின்னா எனக்கு எதுவுமே வேண்டாம். உனக்கு அங்க மரியாதை கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சது அப்படின்னா எனக்கு இத்தனை பிரஸ்தவம் வேண்டாம், எனக்கு எந்த ராஜ்யமும் வேண்டாம், நான் வந்து இப்படியே காட்டில் இருந்துட்டு எனக்கு எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் சொல்றேன்.
அப்படி சொல்லும் போது கிருஷ்ணர் சொல்றாரு யுதிஷ்டர் கிட்ட, யுதிஷ்டரா நீ மட்டும்தான் அப்படி பேச முடியும், இந்த உலகத்திலே நீ மட்டும்தான் அப்படி பேச முடியும். ஏன்னா இவ்வளவு தர்மத்தை யாரோ பேச முடியும், இவ்வளவு பொறுமையா இவ்வளவு கஷ்டம் வரும் பொழுதும் நீ மறுபடியும் என்ன யோசிக்கிற, தர்மத்தை தான் யோசிக்கிறத தவிர உனக்கு வேற விஷயத்துல புத்தி போகவே இல்லை. அதனால உனக்கு நான் உதவி பண்றது எனக்கு பிடிச்சிருக்கு. ஏன்னா நீ இந்த மாதிரி தர்மத்தை கடைபிடிக்கிறதுனால உனக்கு உதவி பண்றது தான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீ இப்படி இருக்கிறதால தான் உனக்கு என்ன பண்றேன், உதவி பண்றது நான் தயாரா இருக்கேன். அதனால நான் பேசி பார்க்கறேன், என்ன நடக்கும் அதுக்கப்புறம் பகவான் சங்கல்பம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணனே சொல்றாரு. நான் பேசி பார்க்கறேன், அதுக்கப்புறம் பகவான் என்ன நினைக்கிறேன் அதான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பகவானே சொல்றாரு. சொல்லி முடிச்ச பின்னாடி அவன் சொல்றாரு, நான் போய் அங்கே போய் திருக்க போல, நான் போய் அங்கே போய் பிச்சை கேட்க போல, நம்ம போய் என்ன போய் கேட்க போறோம், நம்மளுடைய உரிமையை கேட்க போறோம், கொடுத்தா கொடுக்குறாங்க, நம்ம சண்டை போட்டு பிடிக்க போறோம், அவ்வளவுதான், இதுல போய் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யுதிஷ்டருக்கு பதில் சொல்றாரு. அதுக்கப்புறம் பீமன் எந்திரிக்கிறார். பீமன் எந்திரிச்சு என்ன சொல்றாரு அப்படின்னா, கிருஷ்ணா நீங்க போறியே அங்க போய் சண்டையை மூட்டிட்டு வந்துடாது, ஏன்னா நீ அதை பண்ணிடுவ, நீ இப்ப அங்க என்ன பண்ணுவ, நாட்டை கொடுக்குறியா இல்லையா, இல்லைன்னா அர்ஜுனன் வந்துடுவான், பீமன் வந்துடுவான், கலையை போட்டு அடிச்சிருவான், அவங்க எல்லாத்தையும் சாகடிச்சிருவான், பெரட்டிடுவான், பிசைஞ்சிருவான்ட்டு எங்க என்ன பண்ணிடாரு, போய் அங்க இருக்கவங்கள போய் கிளப்பி விட்டுறாரு, போய் பொறுமையாவே பேசு, அங்க இருக்கவங்க எல்லாரும் அயோக்கியர்கள், யாரும் மரியாதை கொடுக்க மாட்டாங்க, ஒருத்தர் எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாது, இருந்தாலும் என்ன பண்ணு பொறுமையை கடைபிடி, அவங்க கிட்ட நீ பொறுமையா பேசு, அவங்க மிஞ்சுவாங்க, நீ என்ன பண்ணு கெஞ்சி போ, அவங்க கிட்ட என்ன பண்ண நீ போய் பிச்சை கேட்கற மாதிரி கேளு, தானம் கேட்கற மாதிரி கேளு, அப்படி கேட்டாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க உனக்கு கொடுக்க முடியாது. அதனால நீ உடனே போன உடனே நான் சக்கரை கத்து வந்துடுவேன், பீமன் வந்துடுவான், அர்ஜுன் வந்துடுவான் என்ன பண்ணாங்க, அவங்கள பயப்படுத்திடாது, அவங்க போர்ல விருப்பம் இருக்குன்னு சொன்னா கூட என்ன பண்ணு, எங்களுக்கு போர் வேண்டாம், எனக்கு போர் வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லிட்டு பீமன் பேச ஆரம்பிக்கிறார். கிருஷ்ணர் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறார், பீமா நீ முழிச்சிட்டு இருக்கியா தூங்கிட்டு இருக்கியா, ஏன் இப்படி பேசக்கூடிய ஆள் இல்லையா நீ, ஆரம்பத்திலிருந்து பார்த்தோம் அப்படின்னா அங்கிருந்து சொல்லிட்டு இருக்க, எங்க திரௌபதியினுடைய வஸ்தாபகரணத்திலிருந்து பேசிட்டு இருக்க, இல்ல அவங்க சின்ன பசங்களா இருக்கும் போதே உனக்கு என்ன இருக்கு, அவங்க மேல ஒரு பகை இருக்கு, அவங்க எல்லாத்தையும் துவம்சம் பண்ணிடணும்னு சொல்லிட்டு இருப்ப எப்ப பார்த்தாலும், ஆனா நீ இப்படி பேசுறியா, எனக்கு ஒன்றும் புரியலையே, எனக்கு ஒன்றும் புரியல பீமா, தூக்கத்துல இருக்கியா, முடிச்சுட்டு தான் இருக்கியா, சுவாதீனமா தான் பேசுறியா, உனக்கு என்ன ஆச்சு, இப்படி உனக்கு ஆண்மை போயிடுச்சா, எங்கேயாவது ஆண்மை தனம் இல்லாம போயிடுச்சா, ஏன் பேடி மாதிரி பேசுறிய, சண்டை வேண்டான்ற, அமைதியா போகணுன்ற, அஹிம்சை அப்படின்னு சொல்லி சொல்ற, அவங்க நம்ம ஏன் கொல்லணும் அப்படின்னு சொல்ற, எங்க இருந்து இதெல்லாம் கத்துக்கிட்ட நீ, இந்த மாதிரி வார்த்தையெல்லாம் அஹிம்சைன்ற வார்த்தை உனக்கு எங்க இருந்து கத்துக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சிரிச்சுட்டே பேசுறாரு. அதுக்கு பீமன் சொல்றானா, எப்பயுமே நான் தான் கோவமா பேசுவேன், எல்லாரும் அடங்கிட்டே இருப்பாங்க, இந்த மாதிரி நான் அடங்கி பேசுவேன் அப்படின்னு எல்லாரும் கோவம் வருமா இல்லையான்னு பார்க்கலாம் நான் அப்படி பேசுறேன் கிருஷ்ணா, உனக்கு என்னோட இதயம் உனக்கு என்னோட இதயம் இன்னும் புரியலையா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணன் பீமன் கிண்டலா சொல்றேன். ஆக்சுவலா என்ன பண்ற, பீமன் கிண்டலா பேச, யுதிஷ்டர் சொன்னார் இல்லையா, உண்மையில யுதிஷ்டருக்கு அவர் எதிர்த்து பேச விருப்பம் கிடையாது, அதனால என்ன பண்றாரு கொஞ்சம் கிண்டலா பேசுறாரு, ஆமா ஆமா நீ இப்ப என்ன பண்ணு, போய் அமைதியா பேசு, பொறுமையா பேசு, கெஞ்சி பேசு, அவங்க கிட்ட அழுது பேசு அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, பீமன் அப்படி கிண்டல் பண்ணி பேசுறாரு. அதுக்கப்புறம் அர்ஜுனன் எந்திரிக்கிறார். அர்ஜுனன் சொல்றாரு, உண்மையில இந்த போர் அப்படிங்கிறது ரொம்ப அருவருக்கத்தக்க விஷயம், ஏன்னா போர் அப்படின்னா இந்த ஒரு சொத்துக்காக ஒரு பங்காளிகளுக்குள்ளார ஒரு அண்ணன் தம்பிக்குள்ளார சண்டை வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உலகம் நம்மளை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சு. அதனால வெறும் சொத்து பிரச்சனைக்காக நம்ம சண்டை போடுறது அப்படிங்கிறது நல்ல விஷயம் கிடையாது. நம்ம சந்தோஷமா இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு பொறாம வந்துச்சு. அப்ப அவங்க நல்லா இருக்காங்க, இப்ப அவங்க நல்லா இருக்காங்க, எல்லாத்தையும் புழுங்கிட்டு அவங்க இருக்காங்க, நம்ம ஏன் அதை பார்த்து சந்தோஷப்படக்கூடாது, அவங்க நல்லா இருக்கும் போது நம்ம ஏன் பொறாம பண்ணணும், அவங்க தான் நல்லா இருக்காங்கல்ல, அவங்க சந்தோஷமா இருக்காங்க, அவங்க சந்தோஷமா இருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டு போலாமே, நம்ம சந்தோஷத்தை பார்த்து அவங்க சந்தோஷப்பட மாட்டேங்கிறாங்க, அவங்க சந்தோஷத்தை நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பார்த்து சந்தோஷம் பண்ணலாமே, நம்ம ஏன் அவங்க கிட்ட சண்டை போடணும். ஏன்னா நீ ரெண்டு பேருக்கும் சமம், நீ கௌரவர்களுக்கும் சமமா இருக்கணும், பாண்டவர்களுக்கும் சமமா இருக்கணும். அதனால என்ன பண்ணு, ரெண்டு பேருக்கும் சமாதானப்படுத்த முயற்சி பண்ணு, ரெண்டு பேரையும் சண்டை போட முயற்சி பண்ணாம உன்னால முடியும். உன்னால முடியாத விஷயம் அப்படின்னு எதுவுமே கிடையாது. கண்டிப்பா நீ நினைச்சா என்ன பண்ண முடியும், எதுவாக இருந்தாலும் பண்ண முடியும், அதை மட்டும் பண்ணு. அதனால என்ன பண்ணு, ரெண்டு பேருக்குமே எப்படியாவது ரெண்டு பேருக்குமே நல்ல விஷயம் நடக்கணும். ஒருத்தருக்கு நல்ல விஷயம் நடந்து இன்னொருத்தருக்கு நல்ல விஷயம் நடக்க போகக்கூடாது, ரெண்டு பேருக்கும் நல்ல விஷயம் நடக்கணும். அதே சமயத்தில் ரெண்டு பேரும் அமைதியாகவும் போகணும், சண்டை வராமல் இருக்கணும். உன்னால மட்டும்தான் அது முடியும், நீ நினைச்சா கண்டிப்பா முடியும், இதை பார்த்து முடிவு பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் சொல்றார். அதுக்கப்புறம் நகுலன் எந்திரிக்கிறார். நகுலன் சொல்றார், முதல்ல நீ என்ன பண்ண, பீஷ்மர் கிட்ட போ, பீஷ்மர் துரோணர் கிட்ட போயிட்டு நீ பீஷ்மர் துரோணி ஃபர்ஸ்ட் உன்னுடைய பக்கத்தில் எடுத்துக்கும்.
எப்போ பீஷ்மரும் துரோணரும் நம்மளுக்கு உதவி பண்ண ஆள் இல்லை அப்படிங்கிறத அவன் உணர்ந்துட்டான். துரியோதனன் உணர்ந்துட்டான். அப்போ என்ன பண்ணுவான் துரியோதனன் தானா வந்து அவன் போரை கைவிட்டுருவான். இப்போ அவன் நினச்சிட்டு இருக்கா, எனக்கு பீஷ்மர் உதவி பண்ணுவாரு, எனக்கு வந்து துரோணர் உதவி பண்ணுவாரு, எனக்கு கிருபாச்சாரியர் உதவி பண்ணுவாருன்னு சொல்லிட்டு தான் நினச்சிட்டு இருக்கான். நீ எப்போ இவங்களை பேதப்படுத்திட்டியோ, இவங்களை பிரிச்சுட்டியோ அவங்க கிட்ட இருந்து, அப்போ என்ன பண்ணிடுவாங்க, அவனை தானே அடங்கி போயிடும். அதனால என்ன பண்ணி முதல்ல பீஷ்மர துரோணரை போய் பாரு, அதுக்கப்புறம் என்ன போய் திருதராஷ்டிரன் மெதுவாக பேசு, தனித்தனியாக பேசு, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணு துரியோதனை கூப்பிட்டு பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு விஷயம் சொல்லி கொடுக்குறாரு. கடைசியாக சகதேவன் எந்திரிக்கிறார். எப்படி மகாபாரத்தில் வந்து சத்ருகன் வந்து எல்லாம் அமைதியாகவே இருப்பார், கடைசியில் எப்பயுமே அவர் கடைசியாக இருப்பாரோ அதே போல் என்ன பண்ணாரு சத்ருகனும் சகதேவன் என்ன பண்ணார் கடைசியாக எந்திரிக்கிறார். அவர் எந்திரிச்சு அவர் வித்தியாசம் பேசுறார். அவர் சொல்றார், அமைதிக்கு இடமே கிடையாதுங்க, சண்டை நிச்சயம். கிருஷ்ணா அவங்க எதை கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்க இந்திரபிரஸ்தத்தை கொடுத்தாலும் பரவாயில்ல, இல்லை ஹஸ்தினாபுரத்தையே கொடுத்தாலும் பரவாயில்ல, அவங்க கிட்ட கூட எல்லா செலவத்தையும் கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் சண்டை போட போகிறோம், நாங்கள் சண்டைக்கு ரெடி, அவ்வளோ அதை விட சொல்லு, வேற எதுவும் கிடையாது. ஏன்னா கொஞ்சம் திரௌபதியை யோசிச்சுப்பார். திரௌபதியை பாரு, எவனாவது இப்படி பண்ணுவானா திரௌபதியை? இப்படி பண்ணவங்க யாராவது உயிரோடு இருக்கலாமா? இப்படி ஒரு பெண்ணை மானபங்கப்படுத்துறவன் உயிரோடு இருக்கலாமா? நீ கொஞ்சம் யோசிச்சுப்பாரு. அதனால திரௌபதிக்கு நடந்த ஒரே ஒரு கொடுமை மட்டும் போதும் அவங்களை எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு, அவங்களோட சண்டைக்கு போகிறதுக்கு. மற்ற எதுவுமே காரணமே தேவையில்லை. எங்களுடைய சொத்தை பிடுங்கிட்டா அவனால சண்டைக்கு போனேன் அப்படிங்கிற விஷயமே கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய விஷயம் திரௌபதி ஒரு பெண்ணை இப்படி அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மானபங்கப்படுத்தியிருக்காங்க. அவங்களாம் மனிதர்களே கிடையாது, அவங்களை விட்டு வைக்கக்கூடாது. அவங்க என்ன பண்ணாங்க, கூண்டோட அவங்களை குலத்தோடு அடிச்சிடணும். இதுதான் வேணும். அதனால நீ போய் அங்க அமைதின்ற பேச்சே பேசாத, அவங்க சண்டைக்கு வராங்க, ரெடியா நீங்க வந்து தயாராகிக்கோங்கன்னு சொல்லிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு சகாதேவன் பேசுறாங்க. சகாதேவன் பேசுன உடனே இதை கேட்ட சாத்தியகிக்கு பயங்கர சந்தோஷம் வந்துருச்சு. சாத்தியகி யார் அப்படின்னா கிருஷ்ணருடைய மந்திரி, வீரத்தை அதாவது பலபராக்கிரமம் கொண்ட மந்திரி. உத்தவர் வந்து ஞான பராக்கிரமம் இருக்கு, அவருக்கு வந்து ஞானத்தை சொல்லிக் கொடுப்பார். இவர் சாத்தியக்கு வந்து சண்டை போடுறதுல வந்து உதவி பண்ணுவார். இதை சொன்ன பின்னாடி அவருக்கு வந்து கோவம் வந்துருச்சு, அவருக்கு வந்து சந்தோஷம் வந்துருச்சான். துரியோதனை கொல்ற வரைக்கும் நான் அங்கே அடங்க போறது கிடையாது, இங்க அமைதி வேண்டாம், எனக்கு வந்து பாண்டவர்கள் தேவை கிடையாது, எனக்கு வந்து எந்தவித சேனையும் தேவை கிடையாது, நான் ஒருத்தனே போனா போதும், எல்லாத்தையும் அழிச்சிடுவேன். அந்த கௌரவர்களை அழிச்சு மறுபடியும் இந்த பாண்டவர்களை கொண்டு போயிட்டு நம்ம அங்கே அந்த இந்திரபிரஸ்தத்துல ராஜாவை மாற்ற அளவுக்கு எங்களுக்கு தூக்கம் கிடையாது, எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு உத்வேஷத்தோட என்ன பண்றாரு, சத்தம் போடுறாரு. அப்படி கத்துன உடனே அங்க பீமன் பலே சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சத்தம் போட ஆரம்பிச்சிட்டார். அவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சங்கத்தை எடுத்து ஊத ஆரம்பிக்கிறார். அதுக்கப்புறம் அங்க இருந்த ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் எல்லாரும் வந்து கூட்டிட்டாங்க. என்ன பண்றாங்க, எல்லா ராஜாக்களும் என்ன பண்றாங்க, தங்களுடைய சங்கநாதத்தை முழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சங்கநாதம் கேட்டோன்னே எல்லாருக்கும் அவ்வளோ ஒரு ஆனந்தம் வந்துருச்சான். போர் கண்டிப்பா நிச்சயம் அப்படிங்கிறத ஒரு முடிவு பண்ணிட்டு தான் எல்லாம் இருக்காங்க. இவங்க எல்லாம் பேசி முடிச்ச பின்னாடி திரௌபதி பற்றி பேசுறாரு. திரௌபதி என்ன பண்றா, அன்னைக்கு அவன் முடியை பிடிச்சி இழுத்து வந்தான் இல்லையா, அந்த முடி அன்னையிலிருந்து அவன் என்ன பண்ணவே இல்லை, அவுக்கவே இல்லையா, கட்டவே இல்லை. அந்த முடியை வந்தவன் நீளமான முடி, அந்த முடி வந்து எல்லாம் சிக்கா போட்டு முடி ஜடையா போட்டு இருக்கான். அந்த முடி என்ன பண்ற, அப்படி கையில பிடிச்சி தூக்கிட்டு வந்து கிருஷ்ணன் முடி காட்டுறான். கிருஷ்ணா, உன்னை எல்லாரும் சொல்றாங்களே உனக்கு தர்மம் தெரியும், நீ தர்மஜ்ஞன், உனக்கு தர்மத்தை நீ நிலைநாட்ட வந்திருக்க, தர்மத்தை நிலைநாட்ட வந்திருக்கன்னு சொல்லி சொல்றாங்களே. உண்மையில யுதிஷ்டர் வந்து அங்க போய் தாயம் விளையாடுறதுக்கு போன, சூதாடுறதுக்கு போன கிடையாது. அங்க பெரியவங்க கூப்பிட்டாங்களேன்னு சொல்லி போனார். ஸோ போனவரை வஞ்சனை பண்ணி ஏமாத்தி அங்க இருக்கிறதுல புடிங்கி அமிச்சிட்டாங்க. புடிங்கி அமிச்சது மட்டும் கிடையாது, நான் எப்பேற்பட்ட குலத்துல பிறந்தவர், துருபத மகாராஜனுடைய புத்திரி நான். அதுவும் நான் வந்து அயோனிஜியா என்ன பண்ணியிருக்கேன், நெருப்புல இருந்து வந்திருக்கேன். என்னுடைய அண்ணன் யார், துருபதன், திருஷ்டதும்னன். ஸோ இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்துல பிறந்து பாண்டவர்கள், பஞ்ச பாண்டவர்கள் எப்படிப்பட்ட பலப்பராக்கிரமம் உடையவர்கள், அவங்களுக்கு மனைவியா இருந்து, அது மட்டும் இல்லாமல் குந்தி எவ்வளவு ஒரு உயர்ந்த பக்தை, அந்த குந்திக்கு நான் மருமகளா இருந்து பாண்டுவை பார்த்ததே கிடையாது, இருந்தாலும் பாண்டுவோடைய பேரை சொல்றேன். அப்படிப்பட்ட பாண்டு மகாராஜர் எவ்வளோ பெரிய மகாராஜர், அவருடைய மருமகளா இருந்து, இதுக்கும் மேல உன்னுடைய தோழியா இருந்து, உன்னுடைய பிரிய சக்தியா இருந்து நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்படின்னா அதுக்கு நீ இருக்கிறதுக்கும் இல்லாத ஒரு பிரயோஜனம் இல்லையே. எனக்கு இத்தனை பேர் இருந்து யார் உதவி பண்ணா போயிட்டாங்களே, எல்லாருமே இறந்துட்டீங்களா? உண்மையில பாண்டவர்கள் இறந்துட்டாங்க போல இருக்கு.
பாண்டவர்கள் யாரும் உயிரோடு இல்லை. ஏன்னா உயிரோடு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு கொஞ்சமாவது ரோஷம் இருக்கும். எனக்கு நடந்த அநியாயத்துக்கு ஏதாவது தட்டி கேட்பாங்க. அன்னைக்கே அவங்க எதுவும் கேட்கவே இல்லையே. அந்த ராஜசபையில எல்லாத்துக்கூடையும் நான் ஒத்த துணியா இருக்கும்போது ஒருத்தனோட துணியை பிடிச்சி இழுக்கிறான், என்னை மானபங்கப்படுத்த போறான், நான் வந்து நக்னமாக போறேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சு என்ன பண்ணல, இவங்க ஒருத்தர் கூட இருந்துச்சு கேட்கவே இல்லையே. அப்படின்னா என்ன தெரியுது எனக்கு இதுல இருந்து, எனக்கு ஒருத்தர் கூட உறவுன்னு கிடையாது இந்த உலகத்துல. உண்மையான உறவு அப்படிங்கிறது யாரும் கிடையாது. ஆனா நீ வந்து எனக்கு உதவி பண்ண கிருஷ்ணா, நீ மட்டும்தான் எனக்கு உதவி பண்ண. நான் அதனால உன்னை மட்டும்தான் நம்புறேன். பாரு உனக்கு இது பிடிச்சிருக்கா நீ சொல்லு. நான் இதே மாதிரி தலைவலி கோலமா பிசாசு மாதிரி இதே மாதிரி இருக்கிறதா உனக்கு பிடிச்சிருக்கு, இதே மாதிரி அழுகையோடைய இதோட நான் இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருக்கிறதா உனக்கு பிடிச்சிருக்கா சொல்லு. உன்னுடைய மனசை தொட்டு சொல்லு, இது சரிதானா, இந்த மாதிரி ஒரு நிலைமை எனக்கு வந்தா உனக்கு பிடிக்குமா நீ சொல்லு. இந்த தலைவலி கோலம் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கிறேன். எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு உற்ற நண்பன் இல்லை உற்ற தோழன் இல்லை உற்ற உறவு அப்படிங்கிறது நீ மட்டும்தான், நீ சொல்லு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு திரௌபதி சொன்னோடனே கிருஷ்ணன் நீ யார் சொன்னது கேட்கவே இல்லையே. கிருஷ்ணர் திரௌபதியினுடைய வார்த்தையை மட்டும் எடுத்துக்கிட்டார். என்ன சொல்றாரு, திரௌபதி நீ ஏன் கவலைப்படுற, நான் தான் இங்க இருக்கேன்ல, நான் இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படணும், நீ பண்ண வேண்டிய விஷயம் ஒன்னே ஒண்ணுதான், அவங்க அழிஞ்சு போகட்டும் அவங்க அழிஞ்சு போகட்டும் அவங்க அழிஞ்சு போகட்டும். என்ன பண்ண நீ யோசிச்சுட்டே இரு. அப்படி நீ யோசிச்சுட்டு இருந்தாவே போதும் அவனுக்குள்ள அழிஞ்சு போயிடும். ஏன்னா ஒரு பதிவிரத்தை என்ன யோசிக்கிறாலும் அது கண்டிப்பா நடக்கும். அதனால என்ன பண்ணு, இதை மட்டும் நீ மனசால யோசிச்சுட்டு அவங்க அழிஞ்சு போட்டு யோசிச்சுட்டு, நான் ஒருத்தனே போதும் எல்லாத்தையும் அழிக்கிறது, எனக்கு இந்த பாண்டவரோட உதவி தேவையில்லை, யாருடைய உதவியும் தேவையில்லை, நான் ஒருத்தனே போதும் அவங்க எல்லாத்தையும் நிர்மூலமாக்கி உன்னை மறுபடியும் அந்த அந்த ஊருக்கு ராணி ஆக்கல அப்படின்னா நான் இந்த ராணி ஆக்காம நான் மறுபடியும் போக போறது கிடையாதுன்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன பண்றாரு, திரௌபதியை சமாதானப்படுத்துறாரு. அதுக்கப்புறம் யுதிஷ்டர் பேசுறாரு. யுதிஷ்டர் மறுபடியும் சொல்றார், அங்க போனீங்க அப்படின்னா பீஷ்மர் இருப்பார், துரோணர் இருப்பார், எல்லாத்துக்கும் என்னுடைய நமஸ்காரம் சொல்லுங்க, என்னுடைய பெரியப்பாவான திருதராஷ்டிரன் நமஸ்காரம் சொல்லுங்க, எங்களுடைய பெரியம்மாக்கு நமஸ்காரம் சொல்லுங்க, அப்புறம் எங்களுடைய தம்பிகள்லாம் அங்க இருக்காங்க, துரியோதனன்ல இருந்து துர்சாசன் எல்லாரும் இருக்காங்க, அவங்க எல்லாருக்கும் என்னுடைய புன்முருகலான நமஸ்காரம் சொல்லுங்க, நான் வந்து கோவப்பட்டு சொல்ல சிரிச்சுட்டே சொல்றேன் நமஸ்காரம் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு என்னோட நமஸ்காரம் சொல்லுங்க அப்படின்ட்டு எல்லாரும் நமஸ்காரம் பண்றாரு. அது அவருக்கே உண்டான ஒரு சுபாவம். ஏன்னா அஜாத சத்ரு அப்படின்னா அவர் தனக்கு சத்ருவே இல்லாதவர் அப்படின்னா யாரையும் அவர் என்ன பண்ண மாட்டார், சத்ருவை பார்க்க மாட்டார், யாரையும் எதிரியா பார்க்க மாட்டார், அப்படி ஒரு குணம் கொண்டவர் அவர். சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்ச பின்னாடி சரி கிருஷ்ணர் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்ப ஆரம்பிக்கிறார். சாத்திய கிட்ட சொல்றாரு, சாத்தியக்கு எல்லா ஆயுதத்தையும் மண்ணில் ஏத்துறா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. எல்லா ஆயுதத்தையும் மண்ணில் ஏத்துறா. ஏன், நம்ம போய் சமாதானம் பேச போறோம், சமாதானம் பேச போனாலும் நம்ம எதிரியோடைய இடத்துக்கு போறோம். ஸோ போகும்போது எப்படி போகணும், ஜாக்கிரதையா போகணும், எல்லா விதமான முன்னேற்பாடோட போகணும். நம்ம என்னைக்கும் என்ன பண்ணிடக்கூடாது, எதிரிய சின்ன அடிச்சிடக்கூடாது. எதிரிகள் மேல அவ்வளோ நம்மளுக்கு ஒரு கண் இருக்கும். நீங்க பாத்தீங்க அப்படின்னா சாணக்கிய பண்டிதர் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, சாணக்கிய நீதி சாணக்கிய பண்டிதர்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. சாணக்கிய பண்டிதர் என்ன பண்றாரு, ஒரு முறை நடந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு புல்லு தடிக்கடிச்சவர், ஒரு புல்லு தடி கீழே வந்துட்டார். என்ன பண்றாரு, மறுபடியும் திரும்பி வந்து அந்த புல்லை பிடுங்கி ஒரு கல் எடுத்து நச்ச 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 நச்சன்னு போட்டு அந்த புல்லை போட்டு நசுக்கி தூக்கி போட்டார். இதை பார்த்துட்டு இருந்தார் அந்த அந்த ராஜா. பார்த்துட்டு ஒரு எதிரி மேல ஒரு சின்ன புல்லு எதிரினாவே அந்த அந்த புல்லு மேலேயே அவருக்கு இவ்வளவு கோவம் வருது அப்படின்னா உண்மையாலுமே எதிரி இருந்தா அந்த எதிரி மேலே எவ்வளவு கோவம் வரும், இவன் தானே அவருக்கு வேணும்னு சொல்லிட்டு அவரை வந்து மதுரையை கூட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் சாணக்கியர் என்ன பண்றாரு, அந்த ராஜா உதவி பண்ணி அந்த எதிரிகள் எல்லாத்தையும் கொண்டு முடிச்சார். நம்ம அந்த சாணக்கியருடைய கதையெல்லாம் படிச்சா தெரியும். ஸோ அப்படி கிருஷ்ணன் என்ன பண்றாரு, அவங்க எதிரிகளுடைய விஷயத்தை நம்ம என்ன பண்ணணும், தப்பு கணக்கு போட்டுக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, எல்லா விதமான வாகனங்கள்ல என்ன பண்றாரு, தன்னுடைய வெப்பன்ஸ் எல்லாம் எதிர்த்து போறாரு. ஸோ கிருஷ்ணன் கிளம்பிட்டார், இப்போ தூது கிளம்பிட்டார். ஸோ கிளம்பும்போது அந்த மகாபாரத்துல நிறைய வர்ணனை கொடுக்குறாங்க, கிருஷ்ணர் எப்படி போறார் அப்படின்றதுக்கான வர்ணனை கொடுக்குறாங்க. அதுவே வந்து பெரிய ஒரு அத்தியாயமா இருக்கு கிருஷ்ணர் தூது போறது. எப்படி போறாரா, கிருஷ்ணர் தனக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் கொண்டு போறாரா. தான் சாப்பிட்றதுக்கு, உட்காரத்துக்கு, தூங்குறதுக்கு, படுக்கிறதுக்கு, தான் ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு, குளிக்கிறதுக்கு தேவையான விஷயம் எல்லாத்தையும் இங்க வந்து கொண்டு போறாரு. ஏன்னா ராஜானா அப்படி போவாங்க, ராஜானா அவங்க சும்மா அங்க போயிட்டு அங்க போய் இருக்கவங்க கிட்ட கேட்க மாட்டாங்க, எனக்கு எதாவது கொடுக்குறேன் எது கொடுக்குறேன் அது கூட கேட்க மாட்டாங்க. என்ன பண்றாங்க, இங்க இருந்து எல்லாத்தையும் கொண்டு போறாரு. சாத்தியக்கு அவர் கூட போறாரு. சாத்தியக்கு என்ன பண்றாரு, பொதுவாக வந்து அவர் தனி ரதத்துல வருவார். ஆனா இந்த மாதிரி என்ன பண்றாரு, கிருஷ்ணர் அந்த சாத்தியக்கு என்ன பண்றாரு, தன்னுடைய ரதத்துல கூட்டிக்கிட்டார். ரெண்டு பேரும் பேச்சு துணைக்கா என்ன பண்றாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. சாத்தியக்கு பேசிட்டு போறாங்க. பேசிட்டு இருக்கும்போது அவங்க நிறைய கிராமங்கள்லாம் கடந்து போறாங்க. போகும்போது அங்க மக்கள் எல்லாரும் கூட்டப்பட்டும் வந்து கிருஷ்ணர் தரிசனம் பண்றாங்க. ஒவ்வொரு ஊரும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அந்த காலத்துல அந்த மகாபாரத சமயத்துல ஒவ்வொரு ஊரும் எப்படி செழிப்பா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மகாபாரதம் நிறைய வர்ணனை இருக்கு. அந்த ஊர்ல எப்படி வந்து சென்னல்
செங்கல் வந்து அந்த வாசம் வெளில வருது, அந்த ஊரில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் எப்படி இருந்துச்சு, செடிகள்லாம் எப்படி இருந்துச்சு, அங்கே இருக்கக்கூடிய நதிகள்லாம் எப்படி ஓடிட்டு இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நிறைய வர்ணனைகள் இருக்கு. ஸோ அப்படி போகும்போது அவங்க வந்து ஒரு இடத்துக்கு வந்து சேர்றாங்க. ஒரு இடத்துல வந்து அவங்க அங்கே வந்து கிருஷ்ணர் போயிட்டு இருக்கும்போது மேலே ரிஷிகள்லாம் போயிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கிருஷ்ணர் போயிட்டு இருக்கும்போது மேலே ரிஷிகள் நிறைய பேர், நாரதர், மார்க்கண்டேயர், பரசுராமன் சொல்லி நிறைய ரிஷிகள்லாம் மேலே போயிட்டு இருக்கும்போது கிருஷ்ணர் பார்க்குறாரு. கிருஷ்ணர் பார்த்துட்டு ரிஷிகளை பார்த்துட்டு நின்றுட்டு கீழே இறங்குறார், நமஸ்காரம் பண்றாரு. அந்த ரிஷிகள் என்ன பண்றாங்க, கீழே இறங்கிட்டாங்க. நமஸ்காரம் பின்னாடி கிருஷ்ணர் சிரிச்சுட்டே கேட்குறாங்க, எங்க இந்த பக்கம் போறீங்க, இந்த பக்கம் எங்க பயணம், உங்க பயணம், இது உங்க வீதி கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஏன்னா அவர் போறக்கூடிய பயணம் வந்து அந்த வீதி வந்து ஹஸ்தினாபுரம் தான் போகுமா, துரியோதனோடைய இடத்துல தான் போகுமா. ஸோ அங்கே வந்து அந்த கிருஷ்ணர் ஜோக்கா கேட்குறாரு, ரிஷிகளான நீங்க எங்க போறீங்க, அங்க என்ன போய் உங்களுக்கு என்ன வேலை, இது உங்க இடம் கிடையாதுன்னு சொல்லி கேட்கும்போது எங்க போறீங்கன்னு சொல்லி கேட்டா நாங்கள் துரியோதன இடத்துக்கு போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றான். ஏன், என்ன விஷயம், நீ போறிய கிருஷ்ணன், அதனால நாங்களும் வரோம், நாங்கள் போய் ஒன்றும் வேதாந்தம் பேச போறது கிடையாது, நாங்கள் போய் குடும்ப விஷயத்தான் பேச போறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. நீ எதை பேசுறியோ அதான் வேதாந்தம், நீ குடும்ப விஷயத்த பேசுறாலும் அதான் வேதாந்தம் எங்களுக்கு, உன்னுடைய பேச்சை கேட்கறதுக்கு அங்கே அற்புதமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும், அந்த விஷயத்தை பார்க்கறதா என்ன பண்றோம், நாங்கள் வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரி அப்படின்னா நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன்னு சொல்லிட்டு முன்னாடி ரிஷிகள் அமுச்சு வச்சுட்டார். ரிஷிகள் உடனே ஆகாசத்துல போனாங்க, சரணு போய் சேர்ந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பின்னாடி கிருஷ்ணர் போயிட்டு இருக்கார். ஸோ போயிட்டு இருக்கும்போது அந்த வீதிகள்லாம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி சொல்றாங்க. அங்கே போகும்போது கிருஷ்ணர் போகும்போது அந்த வீதிகள்லாம் எப்படி வந்து நிறைய பழங்கள் நிறைஞ்ச மரமாகவும் நிறைய ஒரு காய்கனிகள் அங்கே தொங்கிட்டு இருக்கு. அதே போல தோரணங்கள் கட்டுற மாதிரி அங்கே வரிசையா எல்லா குருவிகள், எல்லா விதமான பறவைகள் வந்து உட்காந்து கிருஷ்ணரை பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய மயில்கள்லாம் வந்து நடனம் ஆட ஆரம்பிக்கிறாங்க, நிறைய மான்கள்லாம் அதை உட்காந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க, நிறைய மிருகங்கள்லாம் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அவர் காட்டு வழியாக போயிட்டு இருக்காரு. ஸோ போயிட்டு இருக்கும்போது அப்போ வந்து சாயங்காலம் ஏற்படுச்சு. சாயங்காலம் ஆன பின்னாடி என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் அங்கே வந்து சந்தியாவந்தனம் பண்ணணும். ஏன்னா கிருஷ்ணர் வந்து 3 சமயம் சந்தியாவந்தனம் பண்ணக்கூடியவர். காணாமல் கோணாமல் கண்டு கொண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்வார். காணாமல் கோணாமல் கண்டு கொண்டு என்ன அர்த்தம், காணாமல் அப்படின்னா காலையில் பண்ணக்கூடிய சந்தியாவந்தனம் எப்படி இருக்கணுமா, சூரியனை காணாமல், சூரியனை வரத்துக்கு முன்னாடி, அதாவது 6 மணிக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கணும், காலையில் சந்தியாவந்தனம் பண்ணிக்கணும் காணாமல். கோணாமல் அப்படின்னா மத்தியான நேரத்தில் கரெக்டாக 12 மணி, எங்கேயும் கோணம் ஏறக்கூடாது, இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கக்கூடாது. ஸோ 12 மணிக்கு கரெக்டாக 12 மணிக்கு மத்தியான சந்தியாவந்தனம் பண்ணிடணும். அதே போல் சாயந்தரம் கண்டு கொண்டு அப்படின்னா சாயந்தரம் சூரியனை பார்த்துக்கிட்டு அஸ்தமனம் ஆகக்கூடிய சூரியனை பார்த்துக்கிட்டு என்ன பண்ணுவான், சந்தியாவந்தனம் பண்ணுவோம். இப்படி 3 வகையில் 3 இடத்துல சந்தியாவந்தனம் பண்ணுவோம். ஸோ கிருஷ்ணர் இதெல்லாம் தெரிஞ்சவராக என்ன பண்ணுறாரு, அங்கே ரதத்தை நிறுத்தினார். அங்கே ஒரு நல்ல மாந்தோப்பு இருக்கு, அங்கே ஒரு தாமரை தடாகம் இருக்கு, நல்ல ஒரு ஓடை இருக்கு. அந்த இறங்கிட்டு கிருஷ்ணர் சந்தியாவந்தனம் பண்ண போறார். ஸோ அவர் சந்தியாவந்தனம் பண்ண போறான்னு சொன்ன பின்னாடி அங்கே இருக்கக்கூடிய எல்லா சிப்பாய்கள், அங்கே இருக்கக்கூடிய அவர் பின்னாடி வந்து எல்லா விதமான சேனை என்ன பண்ணுது, அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அங்கே வந்து குதிரைகளை தவிர்த்து விட்டு அதை வந்து மண்ணில் போட்டு புரட்டி அந்த குதிரைக்கு விஷ்ராந்தி கொடுத்துக்கிட்டு அந்த குதிரையை வந்து ஓய்வு கொடுத்து, அதே போல் அங்கே இருக்கவங்கலாம் தன்னுடைய வேலையில காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணார், அங்கே போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ஜபங்கள்லாம் பண்ணிட்டு என்ன பண்ண மெடிடேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காயத்ரி மந்திர ஜபம் சொல்லிட்டு கிருஷ்ணன் என்ன பண்ணார், தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார். தன்னுடைய உருவத்து மேலே தியானம் பண்ண ஆரம்பிக்கிறார், ஜபம் பண்ண ஆரம்பிக்கிறார். ஸோ கிருஷ்ணர் முழுக்க ஜபம் பண்ணிட்டு இருக்கார். அப்போ பக்கத்துல ஒரு சின்ன அக்ரஹாரம் இருக்கு, அந்த அக்ரஹாரத்துல நிறைய பிராமணர்கள்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க என்ன பண்றாங்க, கிருஷ்ணர் வந்திருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டு என்ன பண்றாங்க, எல்லாரும் இங்கே வந்து பார்க்க வராங்க, கிருஷ்ணரை பார்க்க வராங்க. எல்லாரும் வேத மந்திரத்தை உச்சாரணம் பண்ணிக்கிட்டு பூர்ண கும்பத்தை எடுத்துட்டு கிருஷ்ணரை பார்க்க வர்றான்னு சொல்லி வரும்போது கிருஷ்ணன் கண்ணு மூடிட்டு தியானம் பண்ணிட்டு இருக்காரா, ஜபம் பண்ணிட்டு இருக்காரு தண்ணி கொண்டு நின்று. எல்லா ஜபமும் இப்போ சந்தியாவந்தனம் நம்ம யாரும் பண்றது கிடையாது, பண்றவங்களுக்கு தெரியும் என்னென்ன மந்திரம் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த சந்தியாவந்தனத்துல சர்வம் நாராயணையை சமர்ப்பயான்னு சொல்லிட்டு வரும், எல்லாமே நாராயண சமர்ப்பணம், கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணாலாம் வரும். ஸோ அதெல்லாம் என்ன பண்றாரு, கிருஷ்ணர் தானே சொல்லி முடிக்கிறார், எல்லா மந்திரம் சொல்லி முடிக்கிறார். சொல்லி முடிச்ச பின்னாடி அதுக்கப்புறம் மெதுவாக திரும்பி பார்க்குறாரு. திரும்பி பார்த்தா அந்த பிராமணர்கள்லாம் இருக்காங்க. ஸோ பிராமணர்கிட்ட கேட்குறாரு, என்ன சுவாமி என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ பிராமணர்கள் சொல்கிறாங்க, நீங்கள் தயவு செஞ்சு எங்களுடைய இடத்துக்கு வாங்க, எங்களோட இடத்துல நீங்கள் பிரசாதம் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு. கிருஷ்ணர் வந்து பொதுவாக எங்கேயும் போக மாட்டார், எங்கேயும் போய் சாப்பிட மாட்டார். ஏன்னா க்ஷத்ரியன் வந்து எந்த வீட்லையும் போய் பிக்ஷை எடுத்து சாப்பிட மாட்டார். ஸோ ராமரை பார்த்தோம் அப்படின்னாலுமே ராமர் அங்கே வனவாசம் போகும்போது எந்த வீட்லையும் சாப்பிட்றது கிடையாது, எந்த ஒரு ரிஷியோடைய ஆசிரமத்தில் போய் சாப்பிட மாட்டார். ராமரா எதை சம்பாதிக்கிறாரோ அதை மட்டும் சாப்பிடுவார். ராமரா போய் தனக்குன்னு எந்த ஒரு பொருள் எடுக்கிறாரோ அதை மட்டும் சாப்பிட்றத தவிர யாருக்கிட்டையும் பிக்ஷா வாங்கி சாப்பிட மாட்டார். ஒரே ஒரு இடத்துல சபரிக்கிட்ட மட்டும் கை நீட்டி வாங்கி சாப்பிட்றாரு. எந்த ஒருத்தர்கிட்டையும் கை நீட்டாத அந்த பகவான் என்ன பண்றாரு, ராமர் சபரிக்கிட்ட கை நீட்டுறாரு, எனக்கு குடு அப்படின்னு சொல்லி கை நீட்டி வாங்குறாரு.
அது வந்து ராமாயணத்தில் பார்த்தோம். அதே போல் இங்கே என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர் அந்த மாதிரி ஒன்று கிடையாது. கிருஷ்ணர் எந்த வீட்டில் வேணால் போய் சாப்பிட ஆரம்பிச்சார், எந்த வீட்டில் வேணால் போய் திருடி சாப்பிட ஆரம்பிச்சார், கொடுக்கலாம் கூட அவர் திருடி சாப்பிட்றோம். ஸோ ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், அவர் எப்போ துவாரகாதீசன் ஆகிட்டாரோ இங்கே வந்து சத்ரனாக இருக்கும்போது எந்த வீட்டுக்கு போய் சாப்பிட மாட்டார் பொதுவாக. அதுவும் இல்லாமல் அவர் பின்னாடி ஒரு பெரிய பட்டாளமே வருது. அவர் போனாருன்னு சொன்னாலே சமையல்காரங்கள்லேருந்து அவங்க சமையக்கூடிய சாமானத்துலேருந்து எல்லாம் தூக்கிட்டு வராங்க. அவர் இப்போ வேணும்னு சொன்னால் உடனே என்ன பண்ணிடுவாங்க, பெரிய விருந்து சமைச்சிருவாங்க. உடனே என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர் இருந்தும் சரி இந்த பிராமணர் கூட சேர்ந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, இந்த பிராமணர் கூட போகிறார், அங்கே போய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேயே படுத்துக்கிறார். அங்கேயே அந்த பிராமணர் கூட அந்த ஒரு குடிசை அந்த ஒரு கிராமத்தில் என்ன பண்ணுறாரு கிருஷ்ணர் அங்கேயே படுத்துக்கிறார். ஸோ பக்கத்தில் வந்துட்டாங்க, ஹஸ்தினாபுரம் பக்கத்தில் வந்துட்டாங்க. ஹஸ்தினாபுரத்துக்கு கிருஷ்ணர் வரப்போறார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே அந்த ஹஸ்தினாபுரம் முழுக்க வந்து நடுங்கி போயிடுச்சான். காரணம் என்னது, அங்கே இருக்க மக்களுக்கு எல்லாரும் கிருஷ்ணருடைய தரிசனம் இது வரைக்கும் கிடைக்கவே கிடையாது. ஏன்னா அந்த பாண்டவர்கள் இருக்கும்போது கிருஷ்ணர் அப்பப்போ வந்துட்டு போவார். இந்த பாண்டவர்களும் கிடையாது. ஸோ பாண்டவர்களும் இல்லை, கிருஷ்ணர் தரிசனமும் கிடையாது. 13 வருஷமா காஞ்சிட்டு இருக்காங்க அந்த மக்கள்லாம், கிருஷ்ணர் எப்போ வர்றாரு, கிருஷ்ணரோட தரிசனம் எப்போ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் அங்கே வரான்னு சொல்லி கேள்விப்பட்ட உடனே இரவு முழுக்க அந்த ஹஸ்தினாபுரம் மக்கள் எல்லாரும் சந்தோஷத்தில் அவங்க வீட்டை வந்து அலங்காரப்படுத்துறது, அவங்களுடைய தெருவு அலங்காரப்படுத்துறது, அவங்க வீட்டு முன்னாடி பூர்ண கும்பங்களை வைக்கிறது, தோரணங்களை கட்டுறது, பந்தலை போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காரியங்களை பண்ணிட்டு இருக்காங்க. தூக்கமே இல்லையா. அப்படி தூக்கமே எல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரே சத்தம், நைட்டெல்லாம் ஒரே சத்தமாக இருக்கும். சத்தமாக இருக்கும்போது அப்போ திருதராஷன் கூப்பிட்டு கேட்குறான் விதுரன் கிட்ட, என்ன சத்தமாக இருக்குது, நைட்டெல்லாம் ஒரே சத்தமாக இருக்குன்னு சொல்லி கேட்கும்போது விதுரன் சொல்கிறார், இந்த மாதிரி கிருஷ்ணர் வரப்போறாரு இல்லையா, அதனால மக்கள் எல்லாருமே கிருஷ்ணரை வரவேற்கிறதுக்காக இவ்வளோ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே விதுரன் சொல்கிறார். ஸோ அந்த பின்னாடி திருதராஷன் சொல்கிறான், இவனை துரியோதனை கூப்பிட்டுவான்னு சொல்லி சொல்கிறான். துரியோதன் வந்த பின்னாடி திருதராஷன் சொல்கிறான், துரியோதனா கிருஷ்ணர் வரார், அவர் பகவான் எனக்கும் தெரியும், ஆனால் என்ன பண்ணு, நீ என்ன பண்ணு, நல்லபடியாக அவருக்கு வரவேற்பு கொடுக்கறதுக்கு உண்டான காரியங்களை பண்ணு, போய் அவருக்கு பூஜை பண்ணு, உனக்கு நல்ல விஷயம் கிடைக்குண்டா, உனக்கு நல்ல கதி கிடைக்குண்டா அப்படின்னு சொல்லிட்டு திருதராஷன் சொல்கிறான். அது என்ன நல்ல கதியோ தெரியல, என்ன சொல்கிறான், நல்ல கதி கிடைக்கும் நீ பண்ணுறா அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ துரியோதனன் சொல்கிறான், ஆமாப்பா எனக்கும் தெரியும், நான் என்ன பண்ணுறேன், கிருஷ்ணருக்கு வரதுக்காக எல்லா விதமான ஏற்பாடும் பண்ணி வச்சுட்டேன். நிறைய அவர் வர வழியில் எல்லாத்தையும் பந்தல் போட்டு நிறைய வந்து டீ கடையெல்லாம் வச்சு, நிறைய மோர் கடையெல்லாம் வச்சு நிறைய அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ கிருஷ்ணர் வந்தான்னா நான் நல்லா பார்த்துக்க போகிறேன் அவரை அப்படின்னு சொல்லிட்டு அவனு சொல்லிட்டு போயிட்டான். அவனு சொல்லிட்டு இருக்கும்போது விதுரன் சொல்கிறார், சிச்சி உன்னுடைய பூஜையெல்லாம் கிருஷ்ணர் எடுத்துக்க போகிறது கிடையாது, நீ என்னமோ நினச்சிட்டு இருக்க கிருஷ்ணர் இங்கே வந்து என்னமோ உங்கள் வீட்டில் அவருடைய பூஜை எடுத்துக்க தான் வரான்ட்டு. கிருஷ்ணருக்கு உன்னுடைய பூஜையெல்லாம் முக்கியம் கிடையாது. உண்மையில் நீ கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணணும் அப்படின்னா கிருஷ்ணர் எந்த ஒரு எண்ணத்துக்கு இங்கே வரானோ அந்த எண்ணத்தை என்ன பண்ண நீ நிறைவேற்ற முயற்சி பண்ணு. அதை விட்டுட்டு நான் வெறும் பூஜை பண்ணுறதுனால கிருஷ்ணரை பிடிச்சிக்கலாம், பூஜை பண்ணுறதுனால கிருஷ்ணனை தாஜா பண்ணி நான் மயக்கலாம் நினைக்காது. நீ என்ன நினச்சிருக்க எனக்கு தெரியும். ஏன்னா ராஜசூய யஜ்ஞத்தில் என்ன பண்ணார், பாண்டவர்கள் கிருஷ்ணர் வழிபட்டாங்க. ஸோ கிருஷ்ணர் வழிபட்டதால இப்போ என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் அவங்க பக்கம் இருக்காரு. அதே போல் நான் இப்போ கிருஷ்ணர் வழிபட்டேன் அப்படின்னா கிருஷ்ணர் மறுபடியும் என் பக்கத்தில் வந்தாலும் நினைச்சிட்டு இருக்கா, அது நடக்கவே நடக்காது. அந்த விஷயம் என்றைக்கும் நடக்காது. ஸோ பாண்டவர்களுக்கு நீ கொடுக்க வேண்டிய விஷயத்தை கொடுத்துட்டு நீ கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி பண்ண அப்படின்னா கிருஷ்ணர் அப்போ உனக்கு உதவி பண்ணுவார், உங்களுடைய வீட்டில் சாப்பிடுவாரே தவிர உன்னுடைய பூஜை எடுத்துப்பாரே தவிர நீ பாண்டவர்களுக்கு துரோகம் பண்ணிட்டு கிருஷ்ணர் உனக்கு ஒரு விஷயத்தையும் எடுத்துக்க போகிறது கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ, உன்னுடைய விஷயம் எல்லாமே பிரயோஜனம் கிடையாது, நீ செய்கிற விஷயம் எல்லாம் ஒரு பிரயோஜனம் கிடையாது, உன்னுடைய பூஜைனால கிருஷ்ணர் திருப்தி அடைய போகிறது கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கே விதுரன் சொல்கிறேன். ஆனால் அந்த விஷயம் அவனுக்கு எங்கே புரிய போகுது, அவன் பண்ணவன் போயிட்டான், என்னவோ பேசிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். ஸோ என்ன பண்ணார், கிருஷ்ணர் வந்து அவங்க கேட்டார், இந்த ஹஸ்தினாபுரத்துக்கு எப்படி போகிறது, ஒரே வழி இருக்கா வேற வழி இருக்கான்னு சொல்லி கேட்டாங்க. இல்லை வேற வழி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. என்ன பண்ணார், கிருஷ்ணர் வேற வழி எடுத்துட்டார். துரியோதனன் பண்ணி வச்ச அவ்வளவு அலங்காரம், அந்த வழி எல்லாம் செஞ்சு வச்ச பந்தல் தோரணம் எல்லாத்தையும் என்ன பண்ணார், கிருஷ்ணன் அவாய்ட் பண்ணிட்டு வேற வழியை குறுக்கு வழியை போய் என்ன பண்ணார், ஹஸ்தினாபுரத்து வந்துட்டார். ஹஸ்தினாபுரத்து வந்த பின்னாடி அங்கே நிறைய அலங்காரங்கள்லாம் பார்க்குறாரு. நேராக வந்து அவங்களுடைய முக்கியமான அந்த திருதராஷ்டிரனுடைய சபைக்கு வந்துட்டார். அவர் வந்து இந்த அலங்காரம்லாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அவருக்கு இது ஒரு பொருட்டும் கிடையாது, அவர் அலங்காரத்தை பார்க்கறதுக்காக இங்கே வரவும் கிடையாது, அவருடைய வேலைக்காக வந்தார். அவர் என்ன பண்ணார், நேராக திருதராஷ்டிரனோட சபைக்கு வரார். வந்து சுற்றி பார்க்குறார் திருதராஷ்டிரனோட சபையில் எங்கே இருக்கார் அப்படின்ட்டு. ஏன்னா திருதராஷ்டிரனோட சபையில் எல்லாரும் உட்காந்துருக்காங்க, பீஷ்மர் இருக்கார், துரோணர் இருக்கார், திருதராஷ்டிரன் இருக்கார். ஆனால் முக்கியமான ஆளும் காணும், யார், துரியோதனை காணும், துஷாசனை காணும், அதே போல் சகுனியை காணும், அப்புறம் கர்ணனை காணும். ஸோ இவங்கெல்லாம் ஒரு செட்டு, இந்த செட்டு காணும், அப்படியே ஒரு காணும், ஒரு செட்டாக காணும். சரி யோசிச்சு பார்க்குறேன், இந்த செட்டு இல்லாமல் நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து சும்மா கைப்பகம் மாதிரி, இவங்ககிட்ட பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம பேச வேண்டியது அவங்ககிட்ட தான் பேசணும். அவங்க இல்லாத இடத்துல நம்ம இருந்து ஒரு பிரயோஜனம் என்ன பண்ணார், அங்கே வந்து கிருஷ்ணர் அதாவது நமஸ்காரம் பண்ணிட்டு அவர் வந்து விடுவிடும் கிளம்பிட்டார்.
இங்கே போனால் எங்கே போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தாங்க. சரி யோசிச்சு பார்க்க கேட்குறாங்க, எங்கே போயிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கேட்டால் அவங்க எல்லாரும் இன்னும் வரல, அவங்க எல்லாரும் அவங்களுடைய மாளிகையில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சொன்னப்பறம் என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் தானே கிளம்புறாரு. இங்கே அந்த துரியோதனை பார்க்குறதுக்கு துரியோதனுடைய வீட்டுக்கு தானே போகிறார். ஏன்னா துரியோதனுடைய வீட்டுக்கு போக வேண்டிய இடம் கிருஷ்ணரை தேடிட்டு போகிறார். கிருஷ்ணர் யார் வீட்டுக்கு அப்படி தேடிட்டுலாம் போக மாட்டார். பக்தருடைய வீட்டுக்குன்னா தேடிட்டு போகலாம். என்ன பண்ணுறாரு, அப்படிப்பட்ட ஒரு துரியோதனுடைய வீட்டுக்கு தேடிட்டு போகிறாராம். போனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, துரியோதனை எல்லாம் என்ன பண்ணுறாங்க, 4 பேர் உட்காந்துட்டு சொக்கட்டா வாங்கிட்டு இதை பேசிகிட்டு இருக்காங்க, வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்காங்க குடிச்சிக்கிட்டு. இந்த கிருஷ்ணர் போய் நின்னாலோ இல்லையோ உடனே என்ன பண்ணுறாங்க, அந்த துரியோதனன் வந்தாச்சா, அப்பயே வந்தாச்சா, அடடே நான் கூட 1 மணி நேரம் ஆகும் நினைச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, ஓடி வராங்க. ஒரு சிலர் பேசுவாங்க இல்லையா, சும்மா வருவாங்க, கடைசியில் வந்து அப்பயே வந்துட்டீங்களா, நான் பார்க்கவே இல்லை, ஐயோ மறந்து போயிட்டேன்னு சொல்லி கேட்பாங்களே, அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, இவனும் வந்து பேச வராங்க. கிருஷ்ணர் வரார், அவரே ஒரு சேர் எடுத்து பக்கத்தில் போகிறார், உட்காந்து கேட்க ஆரம்பிக்கிறார். துரியோதனா என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க, என்ன நினைக்கிறேன், பாண்டவர்களை பற்றி என்ன நினைக்கிறேன், என்ன முடிவு பண்ணி வச்சிருக்க. கொடுக்க முடியாது, எதையும் கொடுக்க முடியாது, நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். என்ன எதுவும் கொடுக்க மாட்டேன், நான் எதுவும் கொடுக்க மாட்டேன், அவ்வளோதான். என்ன நடக்கும் தெரியுமா, என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நான் கொடுக்க மாட்டேன். எனக்கிட்ட வந்து நீ பாண்டவர்களுக்காக ஒரு விஷயத்தை கேட்டீங்க வராது, அப்படி வந்தாலும் பிரயோஜனம் கிடையாது. ஏன் நீ சும்மா இங்கங்க ஓடிட்டு இருக்க, நான் எதுவும் கொடுக்க மாட்டேன். ஆனால் உனக்கு ஏன் இவ்வளோ அவசரம், நீ வந்தால் என்ன பண்ணணும், முதல்ல குளிக்கணும், நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கணும், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், பேசி ஒரு முடிவு பண்ணலாம், சாப்பிட்டுட்டு. நீ ஏன் வந்தோடனே பரவாயில்ல முடிவு இப்படி பறக்கிற கிருஷ்ணா, நான் உனக்காக எவ்வளவு ஏற்பாடெல்லாம் பண்ணி வச்சுருக்கேன், உனக்காக ஒரு பெரிய மாளிகையை நிர்மாணம் பண்ணி வச்சுருக்கேன், உனக்காக எத்தனை வகையான உணவு சமைக்கிறது, மாளிகை இதெல்லாம் எனக்கு தெரியாத, நான் பார்த்ததே கிடையாது என் வாழ்க்கையில். நான் இங்கே வந்ததோடைய நோக்கத்தில் இருக்கேன். நான் வேலைன்னு ஒருத்தன் வந்துட்டான் அப்படின்னா அந்த வேலையை பார்ப்பானே தவிர வந்து எங்கே சாப்பிட்றது எங்கே தூங்குறது அதெல்லாம் யோசிச்சுக்க மாட்டேன். ஒருத்தன் வேலையில் முக்கியத்துவம் கொடுக்குறவனா இருந்தால் என்ன பண்ணுவான், ஒரு ஊருக்கு போனான் அப்படின்னா அந்த வேலையை பார்ப்பானே தவிர அங்கே போயிட்டு இறங்கின பின்னாடி எந்த ஹோட்டலில் போய் சாப்பிடலாம், எங்கே போய் தூங்கலாம், என்ன பண்ணலாம், எங்கே போய் வேடிக்கை பார்க்கலாம்னு வச்சுட்டு மாட்டேன். அந்த மாதிரி நான் இங்கே வந்ததோடைய நோக்கமே வேறு. நான் இங்கே வந்து உங்கள் வீட்டை சாப்பிட வந்தேன், நான் சாப்பிட வரல, என்ன பண்ண போறேன்னு கேட்டேன், நீ முடியாது சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன், எனக்கு சாப்பிட்றது இடமா கிடையாது, நான் கிளம்புறேன். துரியோதனன் சொல்கிறேன், வந்து எங்கள் வீட்டில் சாப்பிட்டு போ கிருஷ்ணா, நீ ஏன் சாப்பிடாம போகிற, வந்து சாப்பிட்டு போன்னு சொல்லி சொல்கிறான். உங்கள் வீட்டில் சாப்பிட போகிறேன்னா நான் இதில் உங்கள் வீட்டில் சாப்பிட போகிறேன். ஏன்னா நான் பண்ணமா உனக்கு யார் கிருஷ்ணா பண்ணுவாங்க, நான் அவ்வளோ வந்து என்ன பண்ணியிருக்கேன், உனக்காக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணியிருக்கேன், வந்து சாப்பிட்டு போன்னு சொல்லி சொல்கிறான். என்ன சொல்கிறான், நீ என்னோட சம்மந்தி கிருஷ்ணா, நீ சம்மந்தி ஆகிட்ட, சம்மந்தி வந்து வீட்டில் சாப்பிட்டு போகணுன்றான். சம்மந்தியா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சொல்கிறான். ரிஷிகள்லாம் வந்து பகவான் சொல்லி சொல்கிறாங்க, பக்தர்கள்லாம் பகவான் சொல்லி சொல்கிறாங்க, ஒரு சிலர் பரபிரம்மன்னு சொல்கிறாங்க, ஒரு சிலர் பரமாத்மான்னு எத்தனை பேர் சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை பேர் சொல்லி கேட்டும் அவன் காதில் அவன் பகவான் புரியவே இல்லை. என்ன சொல்லிட்டு இருக்கான், என்னோட சம்பந்தி கிருஷ்ணான்றான். எப்படி சம்பந்தி, அர்ஜுனனுக்கு ஒரு பொண்ணு இருந்துச்சு லக்ஷ்மணான்ட்டு. அந்த லக்ஷ்மணான்ற பொண்ணை ஜாம்பவதியினுடைய பையன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான். அந்த ஜாம்பவதியினுடைய பையன் கல்யாணம் பண்ணதுனால என்ன பண்ணி வச்சிருக்கான், இன்னும் சம்மந்தி சொல்லிட்டு இருக்கான். கிருஷ்ணன் என்ன நினைக்கிறான், சம்மந்தின்னு சொல்லிட்டு இருக்கான். சம்மந்தி நீ என்னுடைய சம்மந்தி, நீ எப்படி கோவிச்சுட்டு போற, வந்து சாப்பிட்டு போன்னு சொல்லி சொல்றான். டே இந்த வாயில பந்தல் போடாது, இந்த வாயில பாயசம் காய்ச்சாத வாயில பந்தல் போடாது, நான் வந்த விஷயத்த நீ எதுவும் எடுத்துக்க மாட்டேங்கிற, நான் உங்ககிட்ட என்ன சாப்பிட போறேன். என்னைக்குமே எதிரினுடைய வீட்டில் சாப்பிடக்கூடாது, எதிரினுடைய வீட்டில் போய் சாப்பிடவும் கூடாது, எதிரியை சாப்பிடவும் கூப்பிடக்கூடாது. ஏன்னா எதிரியோட வீட்டில் போய் சாப்பிடணும் அவன் என்ன போட்டு வச்சிருப்பான்னு தெரியாது. இல்லை நம்ம அவன் வீட்டில் கூப்பிட்டு நம்ம அவனுக்கு சாப்பாடு போட்டோம்னா அவன் வீட்டுக்கு போயிட்டு உடம்பு சரியில்லை என்ன பண்ணிடுவான், அவங்க வீட்டில் போய் சாப்பிட்டேன் அதனால உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, நம்ம மேலே பழிய போட்டுரும். அதனால எதிரியை கூப்பிடாது, எதிரி வீட்டில் சாப்பிடாது. எனக்கு பிடிக்கும். கிருஷ்ணா நீ ஏன் எங்களை எதிரியா நினைக்கிறேன், நாங்கள் ஏன் உனக்கு எப்படி நான் எதிரியான, நீ எனக்கு எதிரி தான். ஏன்னா நீ பாண்டவர்களுக்கு எதிரியா இருக்கு. எப்போ நீ பாண்டவர்களுக்கு எதிரியோ அப்போ நீ எனக்கு எதிரி தான். ஸோ பாண்டவர்களோட நீ எப்போ உண்மையாக இருக்கிறியோ அப்போ நான் உனக்கு உண்மையாக இருக்கேன். அவங்களோட உனக்கு அவ்வளோ ஒரு நட்புறவு, ஏன்னா அவங்க தர்மாத்மா, அவங்க உன்ன மாதிரி கிடையாது. நீ என்ன பண்ணிருக்க, எல்லாம் ஏமாற்றி வாங்க வச்சிருக்கு, இதெல்லாம் ஏமாற்றி வாங்க சொத்து. நான் ஏமாற்றி வாங்கின சொத்தை நான் வந்து அனுபவிச்சாங்கன்னா எனக்கு வயிற்று வலி வந்துடும்டா. நீ நல்லபடியாக உழைச்சி சம்பாரிச்சியா, நீ ஏமாற்றி பிடுங்கின சொத்துல எனக்கு சாப்பாடு போட்டோன்னா அது சாப்பிட்டா எனக்கு வயிற்று வலி தான் வந்துடும். அப்படி நான் சாப்பிட்டா உனக்கு புண்ணியம் வந்துடும் இல்லையா. நீ ஏமாற்றி சம்பாரிச்சு வைப்ப, பாவம் பண்ணி நான் சாப்பிட்டு உனக்கு புண்ணியத்தை கொடுத்துட்டு போயிட்டேன்னா அது என்ன பிரயோஜனம் இருக்கு. நான் உங்க வீட்டில் சாப்பிடவே மாட்டேன், நான் கிளம்புறேன், எனக்கு
பாண்டவர்கள் தான் முக்கியம். ஒவ்வொரு பாண்டவரும் எனக்கு வந்து பஞ்ச பிராணன் மாதிரி, எனக்கு உடம்புல பஞ்ச பிராணன் இருக்க மாதிரி அந்த பாண்டவர்கள், அவங்களுக்கு நீ எதிரி அப்படின்னு எனக்கும் எதிரி தான், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் விடுவிடுன்னு கிளம்பிட்டார். கிளம்புற அப்படின்னா இது வந்து மகாபாரதம் கிடையாது, இது வந்து மற்ற ஒரு சில உபாக்கியங்கள், மகாபாரதம் போல நிறைய காவியங்கள்லாம் மகாபாரத்தை பொறுத்து வேற வேற பக்தர்கள் எழுதின காவியத்தில் இருக்கு. கிருஷ்ணன் வந்து என்ன பண்றாரு, இப்போ உத்தவர் வந்து கேட்குறாங்க, உத்தவர் வரல, இப்போ அந்த காவியத்தில் சொல்றான், உத்தவர் அந்த மாதிரி சொல்றாங்க. என்ன சொல்றாங்க, உத்தவர் வந்து கேட்குறாங்க கிருஷ்ணன் கிட்ட, கிருஷ்ணன் நம்ம எங்கே போய் சாப்பிட போறோம், என்ன பண்ண போறோம், நம்மளுக்கு எங்கே அரேஞ்ச்மெண்ட் சொல்லி கேட்குறாங்க. நம்மளுக்கு ஒரு இடம் இருக்குவா, சாப்பிட்றதுக்கு ஒரு இடம் இருக்குவா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் கூட்டிட்டு போறாங்க. எங்க கூட்டு போறாரு அப்படின்னு விதுரரோட வீட்டுக்கு கூட்டு போறாரு. ஸோ விதுரரோட வீடு எப்படி இருந்துச்சு, விதுரர் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, விதுரர் வந்து அவ்வளோ பெரிய ஒரு ராஜாவுடைய தம்பியா இருந்தாலுமே கூட தன்னுடைய நிலையை அவருக்கு தெரிஞ்சவர். அதனால என்ன பண்ணார், ஒரு சின்ன குடிசையில் தான் வாழ்ந்துட்டு இருந்தார். விதுரர் வந்து பிராமணனுடைய குணத்துல இருந்ததுனால என்ன பண்ணாரு, அவ்வளோ பெரிய ராஜாவோட தம்பியா இருந்தாலுமே கூட, ஏன்னா ராஜாவுடைய பசங்களா இருக்கக்கூடிய பாண்டவர்களுக்கே ஒண்ணும் இல்லாம துரத்தி விட்டாங்க இந்த துரியோதனர்கள். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சித்தப்பாக ஏதாவது கொடுக்க போறாங்களா என்ன, சொத்தை கொடுக்க போறது கிடையாது. அதனால என்ன பண்றாரு, அவர் அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது. ரொம்ப எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்காரு, ஒரு சின்ன குடிசையில வாழ்ந்துட்டு இருக்காரு. ஸோ குடிசையில வாழ்ந்துட்டு இருக்கும்போது இந்த விதுரர் கிட்ட அவங்க மனைவி கேட்குறாங்க, இப்படி கிருஷ்ணர் வந்திருக்காரு நம்ம ஊருக்கு, ஹஸ்தினாபுரத்துக்கு, நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் போது பொடி பொடி, எவ்வளோ பெரிய ராஜாக்கள்லாம் இருக்காங்க, எவ்வளோ பெரிய அரசவையில் வந்து அவருக்கு எவ்வளோ அவங்க விருந்தெல்லாம் வச்சிருக்காங்க, அவங்க வீட்டுக்கு போகாத கிருஷ்ணன் நம்ம வீட்டுக்கு வரப்போறார், இந்த குடிசைக்கு வரப்போறார். இருந்தாலும் என்ன பண்ணலாம், கிருஷ்ணர் வந்து ரதத்தில் வந்து இந்த ரதத்தில் அந்த வீதியில் போவார். அந்த வீதியில் போகும்போது கிருஷ்ணருக்கு என்ன பண்ணலாம், கையில் இருந்து ஒரு பழத்தை வந்து என்ன பண்ணலாம், சமர்ப்பணம் பண்ணலாம். அது வேணா அந்த பாக்கியம் வேணா நம்மளுக்கு கிடைக்குமே தவிர, கிருஷ்ணராவது நம்ம வீட்டுக்காரர், நம்ம வீட்டுக்கு எதுக்கு வருவார், ஒரு எவ்வளோ பெரிய பகவான், எவ்வளோ பெரிய ராஜாவாக இருக்கக்கூடிய துவாரகாதீஷர், அவருக்கு நம்ம வீட்டுக்கு வருவோம்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாரு, நீங்கள் வீட்டில் இது துளசியெல்லாம் பறிச்சு வை, நான் போய் என்ன பண்ணுறேன், வெளில போய் கொஞ்சம் வாழைப்பழம் மட்டும் வாங்கிட்டு வரேன், ஏதாவது போய் மாலை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறார். 2-3 வாழைப்பழம் மட்டும் வீட்டில் வச்சுட்டு போயிருக்காரு, போய் மாலை வாங்கிட்டு சொல்லிட்டு போயிருக்காரு. ஸோ போயிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் திடீர்னு உள்ளே வந்துட்டார். உள்ளே வந்து கதவை தட்டுறாரு. வந்து அங்கே விதுரோட விதுரான்னு சொல்லி கதவை தட்டுறாரு. கதவை தட்ட உடனே அந்த விதுரோடைய மனைவிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அவங்க அப்போதான் குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ குளிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க, அவசர அவசரமாக துணியெல்லாம் போட்டு ஓடி வராங்க. ஓடி வந்து அங்கே பார்க்குறாங்க, கிருஷ்ணர் வந்துட்டார். ஸோ கிருஷ்ணர் வந்துட்டாருன்னா அவருக்கு எப்படி ஆசனம் போடணும், உட்காரத்துக்கு ஆசனம் போடணும் அப்படி கூட தெரியல. பலகையை திருப்பி போட்டாங்க, பலகை வந்து நிமித்தி போடாமல் பலகையை திருப்பி போட்டாங்க. ஸோ கிருஷ்ணர் என்ன பண்ணாங்க, அந்த திருப்பி போட்ட பலகை நடுவில் வந்து உட்காந்துட்டாங்க. அதை உட்காந்துட்டு நடுவில் உட்காந்துட்டு அது வந்து ஊஞ்சல் மாதிரி இருக்காங்க. கிருஷ்ணருக்கு உள்ள உட்காந்துட்டார். உட்காந்து நம்ம உட்காந்து சுற்றுறாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அங்கேருந்து ஏதோ ஒரு இலையை எடுத்து போடுறாங்க சாப்பிட்றது. கிருஷ்ணன் வந்து அப்படிப்பட்ட துவாரகையில் அப்படிப்பட்ட தங்கத்தட்டுல ருக்மிணியோடைய கையால் சாப்பிடக்கூடிய கிருஷ்ணன் என்ன பண்ணாரு, வந்து தரையில் வந்து உட்காந்துட்டார். ஏதோ ஒரு இலையை எடுத்து போடுற அந்த இலையில வந்து உட்காந்துட்டார். உட்கார சொல்லி உட்கார வச்சுட்டார். அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணரையே பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, கிருஷ்ணன்கிட்ட பேசிக்கிட்டே வாழைப்பழத்தை உரிக்கிறாங்க. உரிச்சிட்டு வாழைப்பழத்தை தூக்கி போட்டு வெறும் தோலை கொடுக்குறாங்க. கிருஷ்ணன் என்ன பண்ணுறாங்க, தோலை சாப்பிட்றாரு. அப்படிப்பட்ட துரியோதனன் அங்கே வந்து அவ்வளவு வந்து என்ன பண்ணுறான், பக்ஷண படை வச்சிருக்கான், அவ்வளோ பெரிய விருந்து வச்சிருக்கான். கிருஷ்ணன் அங்கே சாப்பிடல, எங்கேயும் சாப்பிடல. அவர் நினச்சிருந்தா அவர் என்ன பண்ணிருக்கலாம், தான் கொண்டு வந்த அந்த சமையல்காரங்களை சமைச்சு அவர் பெரிய விருந்து சாப்பிட்டுக்கலாம். அவருக்கு அந்த விருந்தெல்லாம் பிடிக்கலையே. நினைக்கிறாரு, பக்தருடைய கையில இருந்து எது கிடைச்சாலும் அமிர்தமாக சாப்பிடக்கூடியவர் காட்டுறாரு. பக்த போக்கியன் அப்படிங்கிறத காட்டுறாரு. என்ன பண்ணுறாரு, உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. சாப்பிட்டே இருக்காரு. 1 2 3 பழம் போயிடுச்சு அவருக்கு. போயிட்டு இருக்கும்போது விதுரர் வந்து அந்த பக்கம் வராரு. வந்து பார்த்தா இவ்வளோ பெரிய சைன்யத்தோட கிருஷ்ணர் வந்திருக்காரு. உள்ள குடிசையில் உட்காந்துருக்காரு அப்படின்னு நினச்ச உடனே அவங்க விதுரர் ஓடி வந்து பார்க்குறாரு. வந்து பார்த்தா இவர் ஏதோ சாப்பிட்டு இருக்காரு. பழம்லாம் வெளில இருக்குது. நம்ம வீட்டில் இருந்து 2-3 பழம் தான் இருக்குது. பழம்லாம் வெளில இருக்குது. இவர் என்ன சாப்பிட்டு இருக்காரு, உள்ளே வந்து பார்த்தா தோலை சாப்பிட்டு இருக்காரு கிருஷ்ணர். வந்து அங்கே அந்த மனைவி கிட்ட சொல்கிறேன், என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லி பார்த்தபோது அப்போ தான் அவங்க பார்க்க வச்சிச்சோ, நான் வந்து தோலை கொடுத்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க. ஸோ கிருஷ்ணன்கிட்ட கேட்குறாரு, கிருஷ்ணா என்ன கிருஷ்ணா இது, இதை போய் தோலை சாப்பிட்டு இருக்கேன். இல்லை விதுரா, எனக்கு இதுதான் நல்லா இருக்கு, எனக்கு இதுதான் சுவையாக இருக்கு. ஏன்னா நான் சாப்பிட வேண்டியது பொருள் கிடையாது, நான் சாப்பிட வேண்டியது பக்தர்களுடைய அந்த பக்தியை தான் சாப்பிட்றேன். எனக்கு நீ என்ன பொருள் கொடுக்குற அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, எப்படிப்பட்ட மனநிலைகளை கொடுக்குற, எந்த விதமான பக்தியோட கொடுக்குற, அதுதான் எனக்கு முக்கியமே தவிர மற்ற விஷயம் முக்கியம் கிடையாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணார், அப்போதைக்கு நிறுத்திட்டார். அதுக்கப்புறம் விதுரர் வந்து மெதுவாக உட்காந்துட்டு பேசுகிறார், கிருஷ்ணா என்ன பாக்கியம் இது, நீ என் வீட்டில் வந்து உட்காந்துருக்கிய,
என் வீட்டில் உட்கார அளவுக்கு இங்கே என்ன தகுதி இருக்கு? நீ எப்பேற்பட்ட திருப்பால் கடலை படுத்துட்டு இருக்கக்கூடிய ஆள் நீ. அது மட்டும் இல்லாமல் அந்த பிரளய ஜலத்தில் ஆள்லைக்கரனா படுத்திருக்கக்கூடிய அப்பேற்பட்ட பகவான் நீ. துவாரகையில் அப்பேற்பட்ட மாளிகையில் இருக்கக்கூடிய பகவான் நீ. அது மட்டும் இல்லாமல் 4 வேதங்களில் குடியிருக்கக்கூடிய பகவான் நீ. இப்படி என் வீட்டில் ஒரு தகுதியுமே இல்லையே. ஆனால் நீ என் வீட்டை என்ன பண்ணிட்ட? இந்த ஒரு சின்ன குடிசை நீங்க வைகுண்டமாக்கிட்டே கிருஷ்ணா. இந்த ஒரு சின்ன நான் ஒரு சின்ன குடிசை தான் பண்ணி வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனால் என்ன ஆயிடுச்சு, நீங்க இந்த ஒரு குடிசை வைகுண்டம் ஆகி போயிடுச்சு கிருஷ்ணா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர்கிட்ட பேசிட்டு இருக்கார். அதுக்கப்புறம் பேசிட்டு இருக்கும்போது குந்தி திடீர்னு வந்துட்டாங்க. குந்தி வந்த பின்னாடி குந்திக்கு நமஸ்காரம் பண்றாரு கிருஷ்ணர். குந்தி கண்ணால ஜலம் விட்டு கிருஷ்ணரை உட்கார வச்சு கிருஷ்ணரை உச்சி வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. கேட்கிறார் கிருஷ்ணர், கேட்கிறார் எப்படி இருக்காங்க அத்தை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கிருஷ்ணர் கேட்குறாரு. குந்தி கேட்குறாங்க எப்படி இருக்காங்க, என்னுடைய பசங்களாம் எப்படி இருக்காங்க முதல்ல சொல்லு. ஏன்னா என்னுடைய பசங்களை பிரிஞ்சு நான் ரொம்ப வருஷம் ஆச்சு, 13 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஒவ்வொரு பையனும் அவ்வளோ தவமிருந்து பெற்றுறாங்க. எங்கே எப்படி இருக்காங்கன்னு தெரியலையே. ஒவ்வொரு பையனும் வந்து அவ்வளவு தர்மத்தில் இருக்கக்கூடிய பசங்க, அவ்வளவு பராக்கிரமுடைய பசங்க இன்னைக்கு எப்படி பிச்சைக்காரங்க மாதிரி நடுரோட்டில் இருக்காங்களே. இது நான் யாரை போய் குறை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குந்தி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க, எனக்கு எங்கள் பசங்களை விட ரொம்ப முக்கியமான விஷயம், ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா அந்த திரௌபதி. அப்பேற்பட்ட ஒரு குடும்பத்திலேருந்து பிறந்துட்டு அப்பேற்பட்ட கணவன்களுக்கு வந்து அவள் வாக்கப்பட்டு இப்போ என்ன பண்ணுறா, அப்படி கஷ்டப்பட்டாள். அவள் பட்ட கஷ்டம் 1 2 அப்படி கஷ்டப்படலை. அவள் என்னைக்காவது என்னை யோசிச்சிருக்காளா, என்னைக்காவது என்னை பற்றி நினச்சிப்பாளா? அப்பேற்பட்ட திரௌபதி எப்படி இருக்கா? நான் எப்படி என்னால் வந்து என்னுடைய கணவன் இறந்து போனது கூட எனக்கு பெரிய துக்கமாக கிடையாது. எங்களுடைய ராஜ்யம் போச்சு அது கூட எனக்கு பெரிய துக்கமாக கிடையாது. மக்கள்லாம் எங்களுடைய பசங்கள்லாம் வந்து இப்போ எல்லா விதமான செல்வத்தை வந்துட்டு காட்டில் போயிட்டு இருக்காங்க, அது கூட எனக்கு துக்கமாக கிடையாது. ஆனால் நான் என்னுடைய பசங்களை பிரிஞ்சிருந்தா எனக்கு பெரிய துக்கமாக இருக்கு. ஏன்னா இந்த துக்கத்தை தாங்க முடியல கிருஷ்ணா. எப்போ எல்லாரும் வந்து என்கிட்ட மறுபடியும் சேருவாங்க, நாங்கள் எல்லாரும் சேர்ந்து வாழக்கூடிய காலம் ஒன்று இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு யார் உற்றார் உறவினர்கள் இருக்காங்க உங்களை தவிர? நீ, பிரத்யும்னன், அப்புறம் பலராமர், இவங்க தான் என்னுடைய நண்பர்கள், இவங்க தான் என்னுடைய உற்றார் உறவினர்கள். நீங்கள்லாம் என்னை விட்டுட்டு போயிட்டீங்க, நான் தனியாக உட்காந்துருக்கேன். அப்படி இருந்தும் என்னை பற்றி தெரிஞ்சும் என்னை பார்த்தும் என்ன கேட்குறேன், எப்படி இருக்குன்னு கேட்குறேன். நான் என்ன பதில் சொல்கிறது? நீ கேட்டியே, அதனால் நான் நல்லா இருக்கேன். நீ கேட்டதுனால நான் நல்லா இருக்கேன் தவிர எனக்கு நல்லா இருக்குன்ற சொல்கிறது மாதிரி எனக்கு ஒன்றும் கிடையாது கிருஷ்ணா. நான் அப்படி கஷ்டப்பட்டு இருக்கேன் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கிருஷ்ணா சொல்கிறார், அத்தை நீங்கள் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு ராணி, எப்பேற்பட்ட தபஸ்வினி, நீங்கள் எப்பேற்பட்ட பக்தை. நீங்கள் சின்ன வயசுல நீங்கள் இப்படி ஒரு குடும்பத்தை, இப்படி ஒரு குழந்தைகளை பெற்று, அப்படி ஒரு கணவனுக்கு வாக்கப்பட்டு, எப்படிப்பட்ட பரம்பரையில் நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் இப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் எப்படி தைரியமாக இருக்கணும், நீங்கள் மற்றவங்க தைரியத்தை சொல்லிக் கொடுக்கணும். துக்கம் யாருக்கு தான் வராது? துக்கம் எல்லாருக்கும் வரதான் செய்யும். அதே போல் துக்கம் போயிடும். துக்கமாக அப்படியே கஷ்டமாகவே வாழ்க்கை போயிடாது. வாழ்க்கை மாறும். வாழ்க்கை இப்படியே போயிடாது. அதே போல் உங்கள் பசங்க எல்லாரும் வந்து அப்படி ஒரு உயர்ந்த நபர்கள், உயர்ந்த தேவர்களோட அவதாரம். ஸோ அப்படி இருக்கும்போது நீ அவங்கள பற்றி கவலைப்படணுன்ற அவசியம் கிடையாது. இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, அதாவது ஒரு சிலர் வந்து குழந்தைய பெக்கிறதே வந்து கஷ்டப்படுறதுக்காக குழந்தைய பெற்று வச்சிருப்பாங்க. உதாரணத்துக்கு இப்போ வந்து வண்டி மாடு என்ன பண்ணுது, வண்டியை இழுத்துட்டு போகுது, ரொம்ப கஷ்டப்பட்டு இழுத்துட்டு போகுது. அந்த பசுமாடு என்ன பண்ணுது, அந்த வண்டி மாடு வண்டியை இழுத்துட்டு போகணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுது, அந்த பசுமாடு தன்னுடைய குழந்தைய பெற்றிருக்கு. அதே போல் குதிரை ரொம்ப வேகமாக ஓடணும், நிறைய வந்து பொதிமுறை நிறைய வந்து பாரத்தை சுமந்துட்டு போகணும். அந்த குதிரை என்ன பண்ணிருக்கு, இந்த மாதிரி பாரத்தை சுமக்கிறதுக்காக அந்த குதிரை என்ன பண்ணிருக்கு, குழந்தையை பெற்று போட்டுருக்கு. அதே போல் ஒரு பிராமணி என்ன பண்றா, தன்னுடைய பையனை தபஸ்யா பண்றதுக்காகவே, மற்றவங்களுக்கு சேவை பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்கா, தன்னுடைய குழந்தைய ஈண்டெடுத்திருக்க. அதே போல ஒரு க்ஷத்ரியானி அவன் என்ன பண்ணியிருக்கா, தன்னுடைய மகன் ஏதோ ஒரு போர்க்களத்தில் இறக்கிறதுக்காகவே என்ன பண்ணியிருக்கா, தன்னுடைய நாட்டை பாதுகாக்கிறதுக்காக இறக்கிறதுக்காகவே தன்னுடைய குழந்தையை பெற்றிருக்கா. ஸோ இவங்க எல்லாரும் தன்னுடைய குழந்தையை பெற்றதுக்கான காரணம் அவங்கள நாட்டுக்காக அர்ப்பணிக்கிறதுக்காக தான், அவங்க கஷ்டப்படுறதுக்காக தான் பெற்றிருக்கும் போது நீ இந்த மாதிரி கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்க யாரும் இப்படியே இருக்க போகிறது கிடையாது, கண்டிப்பாக நல்ல விதத்தை வருவாங்க, நீ பயப்படாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற, குந்திக்கு அங்கே வந்து அவர் சமாதானப்படுத்திட்டு இருக்கா. சொல்லிட்டு இருக்கும்போது விதுரர் சொல்றார், கிருஷ்ணா நீ வந்து துரியோதனுடைய வீட்டுக்கு போகிறது எனக்கு பிடிக்கல, நீ மறுபடியும் போய் துரியோதனுடைய வீட்டில் போய் பேசுறது எனக்கு பிடிக்கல. ஏன்னா
அந்த துரியோதனுக்கு அருமையே தெரியாது கிருஷ்ணா. அருமை தெரிஞ்சவங்க கிட்ட பேசினா பிரயோஜனம் இருக்கு. ஒருத்தனுக்கு காதே இல்லை, காதே கேட்காது, அவங்ககிட்ட போய் பெரிய சங்கீத வித்வான் போய் நல்ல கீர்த்தனை நல்லா பாடிட்டு இருந்தாங்கன்னா ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? ஒரு பிரயோஜனம் இருக்காது. அப்படி செவடங்காலில் போய் நீ நல்ல ஒரு கச்சேரி பண்ணா, சங்கீத கச்சேரி பண்ணா எப்படி பிரயோஜனம் இல்லையோ அந்த மாதிரி பிரயோஜனம் கிடையாது கிருஷ்ணா. நீ அவங்ககிட்ட போய் பேசுறது, ஏன்னா அவனுக்கு உன்னுடைய மரியாதையே தெரியாது. நீ என்ன பண்ணலாம், கல் இருக்குல்ல, கல்லில் கூட என்ன பண்ணலாம், 4 திரிச்சிடலாம். ஆனால் துரியோதன் கிட்ட இருந்து ஒன்றும் வாங்கவே முடியாது அதனால. ஏன்னா அவன் அப்படி ஒரு கஞ்சன். அதனால நீ அங்கே போகிறது எனக்கு அவ்வளோ ஒன்றும் உச்சிதமாக தெரியல, நீங்கள் போகிறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஏன்னா உன்னுடைய தரிசனத்தை பார்க்கறதுக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் காத்துட்டு இருக்காங்க, கோடிக்கணக்கான ரிஷிகள் காத்துட்டு இருக்காங்க. உன்னுடைய தரிசனம் கிடைக்காத, நீ பேசுகிற விஷயம் கேட்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு எத்தனையோ பக்தர்கள் காத்துட்டு இருக்காங்க. அப்படிப்பட்டவங்க கிட்ட போய் நீ பேசுனா, அப்படிப்பட்டவங்க கிட்ட நீ உன்னோட தரிசனத்தை கொடுத்த அப்படின்னா பிரயோஜனம் இருக்குமே தவிர, இவன் கேட்கவும் மாட்டான், அவனோட தரிசனத்தையும் அவன் என்ன பண்ண மாட்டான், பெருசாக பொருட்படுத்த மாட்டான். நீ ஏன் இங்கே போற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்படி கேட்கும்போது கிருஷ்ணர் சொல்றார், இப்போ என்னன்னா எனக்கு இதெல்லாம் முக்கியம் கிடையாது, தரிசனமோ இல்லை நான் இங்கே உபன்யாசம் பண்ணோம் வரல, நான் எதுக்காக வந்திருக்கேன், இந்த போரை நிறுத்துறதுக்காக வந்திருக்கேன். இப்போ நான் வரலன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும், மக்கள் நாளைக்கு பேசுவாங்க, கிருஷ்ணர் வந்தால் நிறுத்திருக்கலாம், கிருஷ்ணர் ஒரு முயற்சி பண்ணியிருந்தாங்கன்னா இந்த போர் நிறுத்திருக்கலாம், கிருஷ்ணர் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு மக்கள் என்ன பேசுவாங்க. ஆனால் இப்போ நான் பேசிட்டேன் அப்படின்னு கண்டிப்பாக கேட்க மாட்டான். ஆனால் இப்போ நான் பேசிட்டேன்னா என்ன ஆகும், நாளைக்கு மக்கள் எல்லாத்தையும் சொல்லுவாங்க, கிருஷ்ணரே சொல்லி அவன் கேட்கவே இல்லை, அப்படிப்பட்ட அயோகி பசங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மேலே தான் பழி போகும். அதனால அவங்களுடைய பக்கத்தை நான் என்ன பண்ணணும், ஸ்ட்ராங் பண்ணணும். அதனால என்ன பண்ணுறேன், வந்திருக்கேன், நான் சொல்ல போகிறேன், சொல்ல வேண்டியதோடைய முக்கியத்துவம், நான் என்ன பண்ணுறேன், இதோட தர்மத்தை சொல்ல போகிறேன். தர்மத்தை கேட்டால் கேட்கட்டும், கேட்கலன்னா எனக்கு புண்ணியம். யார் கிருஷ்ணர் சொல்ற, தர்மத்தை நான் சொல்லி கொடுக்குறேன், தர்மத்தை அவன் கேட்டால் அவனுக்கு நல்லது, கேட்கல அப்படின்னா அட்லீஸ்ட் நான் தர்மத்தை எடுத்து சொன்னனே அந்த புண்ணியமாக எனக்கு கிடைக்கல, எனக்கு புண்ணியம் கிடைக்கும்போது நான் ஏன் விடணும் அப்படின்னு சொல்றாங்க. கிருஷ்ணருக்கு புண்ணியம் வேணும் அவன் சொல்றாரு. அதனால நான் இங்கேயே கொஞ்ச நேரம் நான் கண்டிப்பாக அவர்கிட்ட பேச போறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், கிருஷ்ணர் அங்கேயே கொஞ்சம் நேரம் தூங்கிட்டார். கொஞ்சம் சாப்பிட்டார் இல்லையா, ரொம்ப இப்போ தான் ஃபுல்லாக சாப்பிட்டுருக்காரு அந்த வாழைப்பழ தோல், அதுவே ஒரு தூக்கம் வந்துருச்சா, உண்டை கலப்பி தொண்டனை கொண்டுன்னு சொன்ன மாதிரி அங்கே என்ன பண்ணுறாரு, தூங்கிட்டார். தூங்கிட்டாலும் தூங்க முடியுமா, அவரால் தூங்க முடியாது. என்ன பண்ணுறாரு, விதுரர்கிட்ட பேசிட்டே இருக்காங்க, நைட்டு முழுக்க பேசிட்டு இருக்காங்க, நிறைய கதைகளை பேசிட்டு இருக்காங்க. விதுரர் பேசிட்டு இருக்காரு, அப்புறம் கிருஷ்ணர் பேசுறாரு, விதுரர் பேசுறாரு, கிருஷ்ணர் பேசுறாரு. இப்படி என்ன பண்றாரு, அப்படி ஒரு எளிமையான ஒரு இடத்துல என்ன பண்றாரு, கிருஷ்ணர் படு தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்கும்போது துவாரகையில சொல்லுவாங்க கிருஷ்ணர் எழுப்பும் போது என்ன ஆகும் அப்படின்ட்டு. பொதுவாக துவாரகையில கிருஷ்ணர் காலையில என்ன பண்ணுவாரு, காலையில சீக்கிரம் எந்திரிச்சுப்பாரு, 4 மணிக்குள்ள எந்திரிச்சுப்பாரு. துவாரகையில கிருஷ்ணர் தூங்கிட்டு இருக்காரு. ருக்மிணியோடைய எல்லா வீட்லையும் தான் நடக்கும், ருக்மிணியோட வீட்லயும் சத்தியமாவ வீட்டுல எல்லா வீட்லையும் தான் நடக்கும். கிருஷ்ணர் தூங்கிட்டு இருக்கும்போது என்ன பண்றாங்க, அந்த ராணிகள் கிருஷ்ணர் மேல தன்னுடைய காலை போட்டுக்கிட்டு கிருஷ்ணோட இதயத்தை தன்னுடைய கையை வச்சுக்கிட்டு தூங்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு அழகான ஒரு சந்தர்ப்பத்தில் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு இந்த ராக்கோல்னு சொல்லுவாங்க, அது என்ன பண்ணுவாங்க, தூக்கமே வராம திடீர்னு 4 மணிக்கு கொக்கரக்கோன்னு கத்த ஆரம்பிச்சிடும். கத்துனா இந்த ராணிகள்லாம் திட்டுவாங்க, துவாரகையில் இருக்க ராணிகள், சி உனக்கு ஒரு நல்ல துணை கிடைக்காம நீ கத்திட்டு இருக்க, தூக்கமே வராம, நீ ஏன் கிருஷ்ணர் எழுப்புற, உனக்கு ஒரு நல்ல துணை கிடைக்கா நீ எங்கே போக வேண்டியது, ஏன் கிருஷ்ணன் நீ எழுப்புறன்னு சொல்லிட்டு நான் திட்டுங்க. அப்படி என்ன பண்ற, கிருஷ்ணன் அந்த சத்தம் கேட்டவுடனே அந்த ராணிகளோட கையை எடுத்து கீழே வச்சுட்டு அவர் போய் குளிக்க போயிடுவார். குளிச்சுட்டு தன்னுடைய காரியங்கள் காலைல சுப முகூர்த்தத்துல காலைல என்ன பண்ணுவோம் அந்த காரியங்களை செய்ய ஆரம்பிச்சுடுவார். அப்படி இருக்கக்கூடிய கிருஷ்ணன் அவர் எந்த ஒரு விஷயத்தையும் பற்று வைக்க மாட்டார், எங்க போனாலும் இந்த காரியத்தை பண்ணுவார். ஏன்னா பிரபத்தின் சாரி ஆச்சரத்தி சிரேஷ்டான்னு கிருஷ்ணன் சொல்றார். நான் எதை பண்ணணும் அதான் மக்கள் என்னை கடைபிடிப்பாங்க, முதல்ல நான் பண்ணி காட்டணும், தர்மம் எப்படின்றத நான் செஞ்சு காட்டணும். நான் தூங்கினா எனக்கு எந்த பாவமும் கிடையாது, நான் தூங்கிட்டு அப்படின்னா மக்கள் என்னோட சேர்ந்து தூங்க ஆரம்பிச்சிடும். அதனால நான் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணுறாரு, அவர் தன்னுடைய காரியங்களை தினம் பண்ணுவார். அப்படிப்பட்ட கிருஷ்ணர் துவாரகையில ராணிகளோட படுத்துட்டு இருக்கும் போது கூட சீக்கிரமா எந்திரிக்கூடிய கிருஷ்ணர் இங்க என்ன பண்றாரு, விதுரருடைய வீட்டுல இன்னும் எந்திரிக்கவே இல்லையா, படுத்துட்டே இருக்காரு. இன்னும் விடியக்கூடாது, இப்படியே தூக்கம், இப்படியே இரவு இன்னும் கொஞ்ச நேரம் இன்னும் இரவு இருந்தா பரவாயில்லையே, விடிய வேண்டாம்னு நினைச்சு படுத்துட்டு இருக்காரா. அவருக்கு இந்த விதுரருடைய வீட்டை தூங்குறது அவ்வளவு சுகமா இருக்கா. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு பக்தருடைய விதுரர் அப்படிப்பட்ட பக்தரா இருக்கிறதுனால இந்த விதுரருடைய வீட்டுல அப்படி சுகமா தூங்கிட்டு இருக்காரு. கிருஷ்ணர் எழுப்புறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க. கிருஷ்ணர் எழுப்புறதுக்கு வெளில அவரை தினமும் சுப்பிரபாதம் பார்த்து பாடவே எழுப்பாங்க ராஜாக்களை. அந்த மாதிரி கிருஷ்ணர் எழுப்புறதுக்கு யானை, குதிரை, பசு எல்லாம் வந்துட்டாங்க. வேதங்களை சொல்லி வேத மந்திரங்களை சொல்லி பாடி எழுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த மந்திரங்கள்லாம் கேட்டு கிருஷ்ணர் எந்திரிச்சிட்டார்.
நேரம் ஆயிடுச்சா சொல்லி கேட்குறான். விதுரர் நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லி சொன்ன முன்னாடி அதுக்கப்புறம் கிருஷ்ணர் இருந்துச்சு குளிச்சுட்டு தன்னுடைய காரியங்கள்லாம் முடிச்சுட்டு கிருஷ்ணர் தர்பார் வந்துட்டார். தர்பாருக்குள்ள வந்துட்டாங்க எல்லாருமே இருக்காங்க. எல்லாரும் வந்து இந்த டைம் தர்பாரில் எல்லாரும் நம்ம அமைதியாக வந்து உட்காந்துருக்காங்க. உட்காந்துருக்கும் போது கிருஷ்ணருக்கு ஒரு தனியாக ஆசனம் போட்டிருக்காங்க அதில் உட்காரத்துக்கு. ஸோ விதுரர் வரார். முதல்ல வந்து அந்த விதுரர் வந்து அந்த ஆசனத்தை உதைக்கிறார். ஏன்னா என்ன பண்ணியிருப்பான்னு தெரியாது துரியோதனன். ஆசனம் போட்டிருக்கேன், நான் வந்து உட்காரத்துக்கு ஒரு ஆசனம் கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாங்க, ஏதாவது கீழே டபுக்குன்னு விழுவுற மாதிரி இல்லை ஒரு காலை உடச்சி விட்ட மாதிரி கிருஷ்ணரை அவமானப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த மாதிரி பண்ணக்கூடிய ஆள் தானே. என்ன பண்ணுறாரு, முதல்ல அந்த ஆசனம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு உத விட்டார். அதுக்கப்புறம் கிருஷ்ணருக்கு அந்த இடத்துல உட்கார்ந்த பின்னாடி அந்த தர்பாரில் நாரதர், பரசுராமர், மார்க்கண்டேயர், அகஸ்தியர் அப்படின்ட்டு அவங்க எந்த ரிஷிகள்லாம் இருக்காங்களோ, வேத காலத்தில் எந்த ரிஷிகள்லாம் இருந்தாங்களோ எல்லா ரிஷிகளும் உட்காந்துட்டாங்க. நிறைய ராஜாக்கள் உட்காந்துருக்காங்க. அதுக்கப்புறம் துரோணர், பீஷ்மர், திருதராஷ்டன், காந்தாரி, அதுக்கப்புறம் துரியோதனன், சகுனி, கர்ணன், துஷாசன் எல்லாரும் உட்காந்துருக்காங்க. எல்லாரும் உட்காந்துருந்தாலும் எல்லாரும் கிருஷ்ணரை பார்த்துட்டு இருக்காங்களா. கிருஷ்ணரை பார்க்க ஆரம்பிச்சவங்க அதுக்கப்புறம் வேற எங்கேயும் பார்க்க முடியல, கிருஷ்ணரையே பார்த்துட்டு இருக்காங்களா. கண்ணை அவங்களால அங்கேருந்து எடுக்க முடியலையா. அதே மாதிரி யாராவது ஒருத்தன் பேசுறானா அப்படின்னா ஒருத்தன் ஒரு வார்த்தை பேசவே இல்லை. எல்லாரும் அப்படியே சைலண்டா இருக்காங்க. பின் டிராப் சைலண்ட் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சைலண்ட் ஆகி போயிடுச்சான். எங்க அவ்வளோ பெரிய ராஜ்யசபையில ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல கிருஷ்ணர் எப்போ நுழைஞ்சாரோ அது வரைக்கும் கைமையை பேசிட்டு இருந்தவங்க எல்லாரும் கிருஷ்ணர் வந்தவொடனே எல்லாரும் அப்படி உட்காந்து பார்க்குறாங்களா. கிருஷ்ணர் வந்து ஒருத்தர் எதுவும் சொல்லவே இல்லை. கிருஷ்ணர் உட்காந்து சிரிச்ச முகத்தோடு எல்லா விதமான ஆபரணங்களும் போட்டு அவ்வளோ ஒரு அழகான ஒரு ரூபத்தோட என்ன பண்ணுறாரு, உட்காந்துருக்கார். உட்காந்து எல்லாரும் அப்படி பார்த்து கிருஷ்ணர் அப்படி குடிக்கிறாங்க, தன்னுடைய கண்ணால் குடிக்கிறாங்க. கிருஷ்ணர் அழகு அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு கிருஷ்ணர் எந்திரிக்கிறார். எந்திரிச்சு திருதராஷ்டிரனுக்கு பேசுகிறார். திருதராஷ்டிர மகாராஜரே, நான் இங்கே வந்து ஒரு மெசஞ்சராக தான் வந்திருக்கேன், ஒரு தூதுவனாக தான் வந்திருக்கேன். அங்கே பாண்டவர்கள் அஹிம்சை தான் எதிர்பார்க்குறாங்க. அஹிம்சை தான் ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஆனால் இப்போ ஒரு பெரிய உலக போரே வர மாதிரி இருக்கு. இந்த நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தினால குருக்ஷேத்திரம் அப்படின்ற ஒரு பெரிய உலக போரே வருது. இந்த உலக போர் அப்படின்றது மூண்டுடுச்சு அப்படின்னா நிறைய ராஜாக்கள் அங்கே வரப்போறாங்க. ஏன்னா எல்லா ராஜாக்களும் ஒன்று உங்கள் பக்கமோ இல்லை எங்கள் பக்கமோ அது என்ன பண்ண போறாங்க, வந்து சண்டை போட போறாங்க. அப்படி சண்டை போட்டாங்க அப்படின்னா இப்படி இன்னைக்கு வந்திருக்காங்களே, இத்தனை ஆயிரக்கணக்கான ராஜாக்கள் வந்திருக்காங்க இல்லையா, இவங்க திருப்பி வீட்டுக்கு போவாங்களான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சண்டைன்னு வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, கண்டிப்பா எல்லாருக்கும் அவங்களுடைய வீரத்தை கொடுத்து என்ன பண்ணுவாங்க, சண்டை போட போறாங்க. ஒரு சண்டை போட்டாங்க அப்படின்னா எத்தனை ராஜாக்கள் மறுபடியும் வீட்டுக்கு போவாங்க, எத்தனை சிப்பாய்கள் மறுபடியும் வீட்டுக்கு போவாங்கன்னு சொல்ல முடியாது. இப்படி சண்டை நடந்தா என்ன ஆகும், எத்தனையோ பெண்கள் விதவையாயிருவாங்க, எத்தனையோ குழந்தைகள் அனாதையாயிருவாங்க, எத்தனையோ குடும்பம் நாதி இல்லாமல் போயிடும், எத்தனையோ நாடு ராஜா இல்லாமல் போயிடும். அதனால என்னைக்குமே சண்டை அப்படிங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை தான். சண்டை என்னைக்குமே நல்ல விஷயம் கிடையாது. சண்டையை நம்ம முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பார்க்கணும். சண்டை தவிர்க்க பார்க்கணும். நம்மளுக்கு என்ன பண்ணணும், முக்கியமா நமக்கு வந்து அமைதி தான் முக்கியம். அமைதி என்ன பண்ணணும், நம்ம நிலைநாட்ட பார்க்கணும். இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நீ தான் வந்து ராஜா, உனக்கு சக்தி இருக்கு, நீ என்ன பண்ணலாம், நீ நினைச்சா அப்படின்னா உன்னுடைய பொறுப்பு தான் இன்னைக்கு உங்க பசங்களை திருத்துறது. உங்க பசங்க நீ திருத்து, நான் பாண்டவன் நான் திருத்திக்கிறேன். உன்னுடைய பசங்களை நீ வந்து நல்லபடியா என்ன பண்ணு, அவங்கள சமாதானத்தை கொண்டு வரது நீ முயற்சி பண்ணு. பாண்டவர்களை சமாதானப்படுத்தி அவங்கள சண்டை இல்லாமல் பண்றதுக்கான வேலையை நான் பண்றேன், அதை நான் பொறுப்படுத்துக்கிறேன். இப்படி என்ன பண்ணலாம், நம்ம சண்டையை நம்ம நிறுத்திட்டு என்ன பண்ணலாம், எல்லா ராஜாக்களும் நம்ம சமாதானம் ஆயிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டோம். அவங்க நம்ம சமாதானம் ஆயிட்டோம் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டாங்க அப்படின்னா இந்த சந்தோஷம் நம்ம போட்டோம், வேற எதுவும் தேவையில்லை. அவங்களுக்கு எல்லாரும் ஒரு பெரிய விருந்து கொடுக்கலாம், எல்லாரும் ஒரு பெரிய விருந்து சாப்பிட்டும், சந்தோஷமான எண்ணத்தோட எல்லாரும் அவங்க நாட்டுக்கு போய் சேரட்டும், நீங்க உங்க நாட்டில் இருங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம். இது அமைதிக்கான வழி. ஆனா இப்படிப்பட்ட அமைதி வேணும் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு தானம்ன்றது முக்கியம். யாருக்காவது இந்த அமைதி விருப்பம் இல்லையா கேட்கிறார், கிருஷ்ணர் கேட்கிறார், சபையில இருந்துச்சு கேட்கிறார். ஏன்னா சொல்ற விஷயம் எல்லாமே உண்மை. இப்படி இந்த ஒரு பெரிய போர் நடந்துச்சு அப்படின்னா உலகத்தில் எவ்வளவு நஷ்டமாகும் அப்படிங்கறது கிருஷ்ணர் எடுத்து காட்டுறார். யாரை தவிர்க்க முடியாது அதை சொல்றார். இந்த அவையில யாருக்காவது அமைதி விருப்பம் இல்லையா, யாருக்காவது இந்த மாதிரி ஒரு அழிவு வருது, யாருக்காவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. யாரும் பதில் சொல்லவே இல்லை, யாரும் தப்பிச்சுன்னு உட்காந்துருக்காங்க. அவர் சொல்றார், இப்படி ஒரு அமைதி விரும்புனீங்க அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், முதல்ல நீங்க பண்ண வேண்டிய தானம் பண்ணணும்.
நீங்க பண்ண வேண்டிய தானத்தை பண்ணாம அமைதியை மட்டும் எதிர்பார்த்து ஒரு பிரயோஜனம் கிடையாது. காரணம் என்னது? ஏன்னா இந்த இடத்துல அமைதி அப்படிங்கிறது தானம் கொடுக்காம செயல்பட போறது கிடையாது. ஏன்னா அவங்க சத்திரியர்கள் அவங்களுடைய பாகத்தை நீங்க திருப்பி கொடுத்தாதான் இங்க என்ன ஆகும்? அமைதி அப்படிங்கிறது சாத்தியமாகும். என்ன பண்ண நீங்க கிருஷ்ணர் உடனே சொல்ல என்ன பண்றாரு? சொன்ன விஷயம் என்ன சொல்றாரு? பாண்டு மகாராஜர் எதெல்லாம் அவருடைய திக்விஜயத்துல எதெல்லாம் சம்பாதிச்சாரோ, இந்திரபிரஸ்தம் அப்படிங்கிற இடத்த கொடுத்தாங்க அதையும், அதுக்கப்புறம் ராஜசூய யஜ்யம் பண்ணும்போது எவ்வளவு செல்வம் கிடைச்சது எல்லாத்தையும் ஒண்ணு மிச்சம் விடாம நீங்க என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் பாண்டவர்கள் கொடுத்தாதான் அவங்க என்ன பண்ணுவாங்க? அமைதியை எடுத்துப்பாங்க. அப்ப நீங்க கொடுக்கல அப்படின்னா அங்க அமைதி கிடையாது, அங்க கண்டிப்பா சண்டை ஏற்படும். என்ன நீங்க சொல்றீங்க? கிருஷ்ணர் கேட்டு உட்காந்து ஒருத்தன் கூட ஒன்றும் பேசவே இல்லை, எல்லாம் சைலண்டா இருக்காங்க. அப்ப அங்க பரசுராமர் இருக்கார். பரசுராமர் இருந்துச்சு பேசுறார். பரசுராமர் யார்? சாட்சாத் விஷ்ணுடைய அவதாரம். அது மட்டும் இல்லாம அங்க உட்கார்ந்து இருக்கவங்க எல்லாத்துக்கும் குரு அவர் தான். யாருக்கு? கர்ணனுக்கும் குரு அவர் தான், பீஷ்மருக்கும் குரு அவர் தான். ஸோ அங்க இருக்கவங்க எல்லாத்துக்கும் அவர் தான் குருவா இருக்காரு. கிருபாச்சாரியர் எல்லாத்துக்கும் அவர் தான் குருவா இருக்கிறதால என்ன பண்ணாரு? அவர் இருந்துச்சு பேசுறாரு. என்ன சொல்றாரு? துரியோதனா கிருஷ்ணன் என்ன சொல்றாரு? கேளடி, நீ கிருஷ்ணன் சொல்றது கேளுடா. ஏன் நீ இந்த மாதிரி பெரியவங்க சொல்ற பேச்ச கேட்கறது கிடையாது? கிருஷ்ணர் என்னைக்குமே நம்மளோட நல்லதான் எதிர்பார்ப்பார். நம்ம நல்லது மட்டும் கிடையாது, அவர் இந்த உலக நன்மைக்காக தான் எதையுமே செய்வார். அதனால இந்த உலகமே ஒரு பிரச்சனை இல்லாம இருக்கணும் அப்படின்னா நீ கிருஷ்ணர் சொல்றது கேளு. கிருஷ்ணர் தான் முழுமுதல் கடவுள். அவர் எதை சொல்றாரோ அதான் தர்மமா இருக்கு. அவர் தான் நரநாராயணன். அதனால நீ அவர்கிட்ட கேள். அவர் எப்படி கேட்கறாரு பாரு. அவர் உங்ககிட்ட மிரட்டி கேட்கல, உங்ககிட்ட அதட்டி கேட்கல. என்ன கேட்கிறாரு? தேகின்னு சொல்லி கேட்கிறாரு, பிக்ஷை கேட்கற மாதிரி கேட்கிறாரு. இப்படி போய் நாராயணன் எங்க கேட்கிறாரு? பகவான் எப்படியாவது இப்படி தாழ்ந்து உங்ககிட்ட கேட்கிறாரு. ஸோ இப்படி கேட்கக்கூடிய கிருஷ்ணன் நீ கண்டிப்பா கொடுத்துடுற. நீ கொடுக்கல அப்படின்னா நாளைக்கு என்ன ஆகும்? கிருஷ்ணர் கண்டிப்பா சண்டைக்கு வருவார். நரநாராயணன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிருஷ்ணர் வந்துருவார், அர்ஜுனன் வந்துருவாங்க. இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது, இவங்களோட சேர்ந்து 3வது ஒரு ஆள் யாரு? அதாவது ஹனுமான். ஹனுமான் கூட மேல ஒரு கொடியா வந்துருவார். ஸோ இவங்க 3 பேர் வந்துட்டாங்க அப்படின்னா இவங்க 3 பேர் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துல கண்டிப்பா வெற்றி ஏற்படும். நீ இவங்களோட முகத்தை கிடையாது, இவங்க முன்னாடி நீ நிற்க முடியாது போர்க்களத்துல. அப்படி ஒரு வீரமுடையவங்க இவங்க 3 பேரும். அவங்க முன்னாடி நீ கண்டிப்பா தோத்து போயிருவ. நீ எல்லாம் அழிஞ்சு போயிரும், உன்னோட குலமே அழிஞ்சு போயிரும். அவங்க நான் சொல்ற விஷயத்த கேட்டு மட்டும் கொடுத்துரு, அதான் நல்லது அப்படின்னு சொல்லி பரசுராமர் சொல்றாரு. அதனால உனக்கு வெற்றி அப்படிங்கிறதுனால வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் கன்வர் அப்படின்ற விஷயம் கேட்கிறார். கன்வர்ன்ற விஷயம் சொல்றாரு. அவர் சொல்றாரு, ஏன்பா நாங்கெல்லாம் ரிஷிகள், நாங்கெல்லாம் தவம் பண்ணக்கூடியவர், நாங்க சொல்ற பேச்சு நீ கொஞ்சம் கேள. ஏன் எங்க பேச்சுல நீ தட்ட வர? எங்க பேச்சுல நீ மதிக்க மாட்டேங்கிற? இவ்வளவு பேர் சொல்றோம் இல்ல, ஒரு வார்த்தையா நீ பேசுறியா? அப்படியே கம்முன்னு உட்காந்துருக்கான் துரியோதனன். ஒரு வார்த்தையா அதை கேள பண்ணி. இந்த கிருஷ்ணர் தான் சாக்ஷாத் விஷ்ணு. அந்த பாண்டவர்கள் யாரை நினைச்சிட்டு இருக்க? யுதிஷ்டிரர் தான் தர்ம தேவதை, பீமன் தான் வாயு, அர்ஜுனன் தான் இந்திரன், நகுல சகதேவர்கள் தான் அஸ்வினி குமாரன். ஸோ இப்படி இவங்க எல்லாரும் சாக்ஷாத் அவதாரம். அதனால நீ அங்க போய் நின்னா, போர்க்களத்துல போய் நின்று எப்படி தேவர்கள்லாம் நீ சமாளிக்க போற? நீ சாதாரண ஒரு ஆள். இந்த தேவர்கள் முன்னாடி போய் நின்று எப்படி சமாளிக்க போற? உன்னால கண்டிப்பா அதை ஜெயிக்கவே முடியாது, நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு கன்வர்ன்ற சொல்றாரு. அதுக்கப்புறம் நாரதர் சொல்றாரு, யாராவது ஒருத்தர் நல்ல விஷயம் சொன்னாங்க அப்படின்னா கேட்டு நம்ம முதல்ல எடுத்துக்கணும். இவ்வளவு பிடிவாதம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது. ஏதாவது ஒன்று பேசுறியா பாரு, ஏதாவது ஒன்று பேசி தெரிஞ்சுக்கோப்பா. இந்த மாதிரி இவ்வளோ பேர் சொல்றாங்களே, எல்லாரும் நம்ம நல்லதுதான் சொல்றாங்க, என்ன பண்ணு? ஃபர்ஸ்ட் கேளு, கேட்ட செயல்படுத்த முயற்சி பண்ணி. ஏன் அப்படி இருக்கு? ஏதாவது ஒன்று பேச அப்படின்னு சொல்லிட்டு பிடிவாதமா இருக்காது அப்படின்னு சொல்லி நாரதர் சொல்றாரு. அதுக்கப்புறம் பீஷ்மர் சொல்றாரு. பீஷ்மர் சொல்றாரு, கேசவன் தான் முழுமுதல் கடவுள். இந்த கேசவன் சொல்லக்கூடிய வார்த்தையை நீ கேட்கல அப்படின்னா கண்டிப்பா நீ நாசமா போயிடும். உன்னுடைய வாழ்க்கை உருப்படாது, உன்னுடைய குலம் உருப்படாது. நீ சொல்ற பேச்சு கேளு சொல்லிட்டு பீஷ்மர் சொல்றாரு. அதுக்கப்புறம் துரோணர் சொல்றாரு. துரோணர் என்ன சொல்றாரு? நீ என்ன பண்ணு, கிருஷ்ணனோட சேர்ந்து போயிட்டு பாண்டவர்கள் இருக்காங்களே அந்த யுதிஷ்டிரோட காலில் விழு. அவனை என்ன பண்ண கூட்டிட்டு வா. உன்னுடைய கையில என்ன பண்ண அவங்களுக்கு பட்டாபிஷேகம் பண்ணிடு. அப்படி ஆயிட்ட அப்படின்னா நீங்க 100 பேர், அவங்க 5 பேர், மொத்தம் 105. நீங்க 105 பேர் சேர்ந்துட்டீங்க அப்படின்னா உங்களை இந்த உலகத்துல வெல்றதுக்கு ஆளே கிடையாது. அப்படி யோசிச்சு பாரு. நீ ஏன் எப்ப பார்த்தாலும் தனித்தனியா பிரிஞ்சு போன யோசிச்சு பிரிஞ்சு போயிட்டே இருந்தேன்னா கடைசியில யார் வேணாம் சொல்லி போனா தனியாலாம் நின்று இருக்கணும். உனக்கு சக்தியே, நம்மளுக்கு பலமே இருக்காது. நம்மளுக்கு பலமே நம்மளுடைய தம்பிகள் தான். ஸோ அப்படி 105 பேர் நீங்க இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யாரடா சமம் இருப்பாங்க? அதனால என்ன பண்ண, நீ சொல்ற பேச்சு கேளுடா அப்படின்னு சொல்லிட்டு துரோணாச்சாரியர் சொல்றார். துரியோதனன் எந்திரிக்கிறான்.
துரியோதனன் சொல்றான், ஏன் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டு ஒவ்வொருத்தரா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க எவ்வளவு பேசினாலும் ஒரு பிரயோஜனம் கிடையாது. என்ன போட்டு நீங்க எல்லாரும் போட்டு வருத்துட்டு இருக்கீங்க. நம்ம நான் எவ்வளோ கெட்டவன் மாதிரி, நான் தப்பு பண்ண மாதிரி நீங்க எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. துரியோதனன் சொல்றான், நான் தப்பே பண்ணன்னு சொல்றான். இப்படிதான் நிறைய பேர் பேசுவாங்க. தப்பு பண்ணிட்டு என்ன பண்ணுவாங்க, ஏன்னா என்ன போட்டு திட்டிட்டீங்க, நான் தப்பு பண்ண மாதிரின்னு சொல்லுவாங்க. அவங்க தப்பா மறைக்கிறது. அதே மாதிரி என்ன பண்ணுவான் துரியோதனன் சொல்றான், என்னமா என்ன போட்டு வருத்துட்டு இருக்கீங்க, நான் தப்பு பண்ண மாதிரி. தப்பு பண்ணவங்க அவங்க தான் என்ன பண்ணுவோம், மறுபடியும் காட்டுக்கு போகணும். அவங்க தான் சூதாடினாங்க. அதனால நான் எதுவும் கொடுக்க போறது கிடையாது. என்ன சொல்றான், மகாபாரத ஸ்லோகமே சொல்லுது. என்ன சொல்றாங்க, 5 ஊரு கிடையாது, 5 கிராமம் கிடையாது, 5 வீதி கிடையாது, ஒரு ஊசி குத்துற அளவுக்கு ஒரு முனை இருக்கு, அந்த ஒரு சின்ன அளவு நிலம் கூட நான் கண்டிப்பா கொடுக்க மாட்டேன், ஒரு காலத்துல கொடுக்க மாட்டேன். அப்படியே சொல்லி நிறுத்தினான். அப்படியே சொல்றான் மகாபாரதத்தில். அப்படியே இருக்கு. வெக்கம் இல்லாம ஒண்ணுமே கொடுக்க மாட்டேன், ஒரு குண்டூசி குத்துற அளவு கூட விட மாட்டேன், கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே கிருஷ்ணர் கோபம் வந்துருச்சு. கிருஷ்ணர் எந்திரிக்கிறார், பயங்கர கோபமா திட்டுறாரு. யார் திட்டுறாரு? துரியோதனன் திட்டல, சுத்தி அந்த சபையில் இருக்கவங்களை திட்டுறாரு. பயங்கரமா திட்ட ஆரம்பிக்கிறார். என்ன எல்லாரும் பேசிட்டு இருக்கீங்க, என்ன பேசிட்டு இருக்கீங்க எல்லாருமே? நான் இங்க வந்து குடும்ப பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்கேன். நான் இங்க வந்து நியாயத்தை கேட்கறேன், சொத்தை பிரிச்சு கொடுறான்னு கேட்டுட்டு இருக்கேன். நீங்க எல்லாம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, கிருஷ்ணர் பகவானாக்கும், கிருஷ்ணர் முழுமுதற் கடவுள், அவர்கிட்ட பகச்சிக்கார். இப்ப உங்களை யாரு பிரவச்சனம் பண்ண சொல்றது? உங்களை யாராவது நான் சொல்ல சொல்றேன், இப்ப வந்து நான் நாராயணன், நான் விஷ்ணு, நான் முழுமுதற் கடவுள், எனக்கு பக்தி பண்ணும், இல்லை நாசமா போயிடுவீங்க, எனக்கு நீ புண்ணியம், எனக்கு பக்தி பண்ணா உனக்கு புண்ணியம் கிடைக்குதுன்னா உங்களை இங்க வந்து பிரவச்சனம் பண்ண சொன்னாங்களே, இல்லை நீங்க பிரவச்சனம் பண்ணாலும் நான் நாராயணாக போறேன். நீங்க சொன்னாலும் சொல்லனாலும் என்னுடைய தகுதி எனக்கு இருக்கு. நான் உங்ககிட்ட என்ன வந்து கேட்டேன், அவனுக்கு ஏதாவது நல்ல விஷயம் சொல்லி கொடுறான்னு சொல்லி கேட்டா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க என்னை பத்தி, என்னுடைய புகழை பத்தி சொல்லி கொடுத்து. யாருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கீங்க? துரியோதனன் சொல்லி கொடுக்க ஆளா? நீங்க இவ்வளவு மாத்தி மாத்தி சொல்லி கொடுத்தீங்களே, கரெக்டான ஆளுக்கு சொல்லி கொடுக்கணும். என்னை பத்தி சொல்லி கொடுக்குறது அப்படின்னா கிருஷ்ணர் பகவான் யாருக்கு சொல்லி கொடுக்குறீங்க? அதுக்குன்னு தகுதி வேண்டாம். யாருக்கு சொல்லிக்கிறதா? கிருஷ்ணர் நான் பகவான் அப்படின்ற விஷயத்த ஒரு பக்தன் கிட்ட சொன்னா அப்படின்னா அவன் புரிஞ்சுப்பான். இவனே பொறாமையில உட்காந்து இருக்கான், இவனே நான் வந்து மதிக்காம இருக்கான். அப்படி இருக்கும்போது நீ போய் அவங்க கிட்ட போய் உட்காந்துட்டு கிருஷ்ணர் தான் பகவான் நீங்க சுத்தி உட்காந்துட்டு அவனை கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்க. அவன் என்ன சொல்றான், நான் குண்டூசி நல்லா கூட கொடுக்க மாட்டேன், அவன் சொல்லிட்டு இருக்கான். என்னை பார்த்தா எனக்கு கேவலமா போயிடுச்சா? நீங்க சொல்றீங்க அவன் பகவான் சொல்லி சொல்றீங்க. அவன் என்ன சொல்றான், நான் நல்லா கொடுக்க மாட்டேன்னு சொல்லி சொல்றான். நீங்க எந்த அளவுக்கு என்ன உயர்த்தி சொல்றீங்களோ அவன் என்ன பண்றான், அந்த அளவுக்கு அவன் கேவலமா நினைக்கிறான். என்னையே அவளை கேவலப்படுத்துறீங்க. என்ன கேவலப்படுத்திக்கிறதுனா இங்க வரல. இங்க நான் பண்ண வேண்டியது, நீங்க அவன் செய்யக்கூடிய தப்பை உணர்த்துங்க. என்ன வந்து புகழ்ந்துட்டு இருக்காரு, என்ன புகழ்றதுக்கான இடம் இது கிடையாது. இது வந்து ஏதோ வந்து ரிஷிகளுடைய இடம் கிடையாது. இது வந்து அயோக்கிய பசங்க இருக்கக்கூடிய இடம். அயோக்கிய பசங்க இருக்கக்கூடிய இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க, அங்க என்ன விஷயம் வேணும் அதை சொல்லிக் கொடுங்க. அதை சொல்லிக் கொடுக்காம நீங்க வந்து உபன்யாசம் செஞ்சுட்டு இருக்காதீங்க. நீங்க எல்லாரும் தான் அயோக்கியா இருக்கீங்க. நீங்க ரிஷிகளா? நீங்க என்ன பேச வந்து நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஃபர்ஸ்ட் தப்பு உங்க மேல இருக்கு. உங்களை தான் ஃபர்ஸ்ட் நான் தண்டிக்கணும். அதனால தேவையில்லாம யார்கிட்ட என்ன பேசணும்னு தெரிஞ்சு பேசுங்க. கிருஷ்ணரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, என்னை பத்தி சொல்லணும் அப்படின்னா, யார் அதை புரிஞ்சுப்பானோ, யாருக்கு அதை கேட்டா மதிப்பு வருமோ அவங்க கிட்ட சொல்லணும். சும்மா எல்லாருக்கிட்ட சொல்லி என்னுடைய பேரை கெடுத்துட்டு இருக்கீங்க நீங்க. சும்மா வந்து பகவான் சொல்றது, அவனுமோ பகவானாவது ஏதாவது பகவானா யாரா இருந்தாலும் நான் ஒரு குண்டூசி இடம் கூட கொடுக்க மாட்டேன் அவன் சொல்றான், நம்மளை கேவலப்படுத்திட்டு இருக்கீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சத்தம் போடுறாரு. முடிஞ்ச என்ன பண்ணுங்க, அந்த துரியோதனை வந்து கட்டுப்படுத்தி அவன் கொடுக்க வேண்டிய சொத்தை பிரிச்சு கொடுக்க சொல்லுங்க. அதுதான் எனக்கு தேவை அவன் சொல்லி கிருஷ்ணா சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாரு, ஒரு குடும்பத்துல ஒரு பையன் சரியில்லை அப்படின்னா அந்த பையன் என்ன பண்ணலாம், நாடு கடத்திடலாம், இல்லை அந்த பையனை கொண்டுடலாம் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு. அதே போல ஒரு கிராமத்துல ஒரு குடும்பம் சரியில்லை அப்படின்னா அந்த கிராமத்தை காப்பாற்றுறதுக்காக அந்த குடும்பத்தை கொளுத்திடலாம், அந்த குடும்பத்தை வந்து என்ன பண்ண முழுக்க சாகடிச்சிடும். ஒரு கிராமமே தப்பு பண்ணுது, அந்த நாட்டை காப்பாற்றுறது, அந்த கிராமத்தையே நம்ம தானம் கொடுக்கணும் அப்படின்னா அந்த கிராமத்தையே அடிச்சிடலாம் ஒரு நாட்டை காப்பாற்றணும் அப்படின்னா. ஸோ அதே போல இப்போ இந்த ஒருத்தனால அவனுக்கு இந்த பிரச்சனை. அதனால என்ன பண்ணுங்க, இந்த ஒருத்தனை மட்டும் என்ன பண்ணுங்க, முடிச்சிருங்க. இந்த ஒருத்தரை நாடு கடத்திடுங்க, இல்லை சாகடிச்சிருங்க, ஏதோ ஒன்று பண்ணிடுங்க. அப்படி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நாடு உருப்படும், உங்களுடைய குலம் உருப்படும். இதுதான் நான் பேச வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் ரொம்ப சத்தம் போட்டு உட்காந்துட்டு துரியோதனன் நினைச்சிட்டு இருக்காங்க. துரியோதனன் என்ன பண்ணிட்டு இருக்கான், ஆல்ரெடி வந்து ஆளுங்களை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான். ஒரு 100 பேரை வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான்.
கிருஷ்ணரை வந்து கைது பண்ணி வச்சலான்னு சொல்லிட்டு. ஏன்னா அவன் நினச்சிட்டு இருக்கான், இந்த கிருஷ்ணரால தான் வந்து அந்த பாண்டவர்களுக்குலாம் வந்து சக்தி கிடைக்குது, இந்த கிருஷ்ணர் என்ன பண்ணலாம், கைது பண்ணி நம்ம வந்து உள்ள அடைச்சி வச்சிடலாம், போர்லாம் முடிஞ்ச பின்னாடி அப்புறம் என்ன பண்ணலாம், கிருஷ்ணன் நம்ம வெளில விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ உள்ள வச்சிருக்கான். அவங்க வந்து இப்போ சண்டை இங்கேயே நம்ம வந்து என்ன பண்ணிடலாம், கிருஷ்ணன் வந்து கட்டி போட்டலாம்னு சொல்லிட்டு அவன் வந்து பிளான் போட்டு வச்சிருக்கான். இப்போ நினச்சிட்டு இருக்கும்போது விதுரனுக்கு தெரியும், இந்த விஷயம் தெரிஞ்சு போயிடுச்சு. ஸோ விதுரன் என்ன பண்ணாங்க, மெதுவாக வந்து சாத்தியக்கிட்ட சொல்கிறார், சாத்தியக்கு இந்த மாதிரி துரியோதன் வந்து கிருஷ்ணரை வந்து கைது பண்ணுறதுக்காக ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லி விதுரன் சொல்லிட்டு போயிட்டார். சொல்லிட்டு முன்னாடி சாத்தியக்கு என்ன பண்ணுறார், வெளில மெதுவாக வரார். வெளில வந்து சொல்கிறார், தன்னுடைய எல்லா சைனியத்தோட தான் வந்திருக்காரு, எல்லா சைனியத்தையும் சொல்கிறார், எல்லாரும் ஜாக்கிரதையாக இருங்க, இங்கே வந்து துரியோதனன் வந்து கிருஷ்ணரை கைது பண்ணுற மாதிரி ஒரு திட்டம் வச்சிருக்கான், அப்படி நடந்துருச்சு அப்படின்னா நம்ம இங்கேயே போர் ஆரம்பிச்சிடலாம், குருக்ஷேத்திரம் இங்கே ஆரம்பிக்கணும், இன்னைக்கே நம்ம போர் ஆரம்பிச்சிடலாம், எல்லாம் ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்து சாத்தியக்கு வெளில போய் சொல்லிட்டு மெதுவாக கிருஷ்ணர் போய் வந்து நிற்கிறார். வந்து கிருஷ்ணர் காதில் வந்து சொல்கிறார், இந்த மாதிரி உங்களை வந்து கைது பண்ணுறதுக்காக துரியோதனன் வந்து என்ன பண்ணிருக்கான், அரேஞ்ச் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி சொன்ன பின்னாடி கிருஷ்ணர் சிரிக்கிறார். கிருஷ்ணர் சிரிச்சுட்டு சாத்தியக்கிட்ட சொல்கிறார், சாத்தியக்கு நீ கம்மன்று, நான் பார்த்துக்கிறேன், நான் இதெல்லாம் பார்த்துக்கிறேன், நீ கம்மன்று, நீ எதுவும் பண்ணாத, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவங்க சொல்கிறாரு, இவன் எவ்வளோ ஒரு அல்பனா இருப்பான், அப்பேற்பட்ட கிருஷ்ணரை கட்டி போடுறதுக்கு ஒரு 100 பேர் அமைச்சு வச்சிருக்காங்க, எவ்வளோ பெரிய அல்பம் இவன், யாருக்குமே அடங்காத கிருஷ்ணர், இவனுடைய ஒரு 10-100 காவலையும் அடக்க முடியுமா என்ன? ஏன்னா அப்பெல்லாம் அவனுக்கு அவ்வளோதான் புத்தி இருக்கு, எந்த ஒரு நெருப்பையும் வெறும் துணியினால என்ன பண்ண முடியாது, அணைச்சிட முடியாது. அந்த மாதிரி கிருஷ்ணரை போய் கட்டுறதுக்கு ஆளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, கிருஷ்ணர் சிரிச்சிட்டு இருக்கார். ஸோ கிருஷ்ணர் நினைக்கிறார், இந்த விஷயத்தான் தெரிஞ்ச பிறகு கிருஷ்ணர் சொல்றார், அந்த அரசவையில் சொல்றார், முதல்ல பீஷ்மா துரோணர் நீங்க 2 பேரும் என்ன பண்ணுங்க, இவனை விட்டுருங்க, ஏன்னா உங்களுடைய ஒரு சப்போர்ட் என்ன பண்றான், இவன் சண்டை போடலாம், எனக்கு இவங்கெல்லாம் வந்து உதவிகரமா இருப்பாங்க, எனக்கு வந்து இவங்க வந்து உதவி பண்ணுவாங்க, போர்ல வந்து எனக்கு அர்ஜுனனை வந்து வெற்றி பெற்று கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அவன் நினைச்சிட்டு இருக்கான். முதல்ல நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க சொல்லணும், நீங்க என்ன பண்ணக்கூடாது, என்ன ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்காங்க, பீஷ்மர் துரோணர் பார்த்து சொல்றாரு, நீங்க பார்த்து எப்போதாலும் நான் பகவான் கிருஷ்ணர் அதை சொல்ல வேண்டாம், அதை சொல்ல வேண்டிய இடம் கிடையாது. இப்ப நீங்க சொல்ல வேண்டிய இடம் தெரியுமா, துரியோதனா நீ பண்ற தப்பு, நீ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு இருந்தா அவனுக்கு உதவி பண்ண மாட்டேன், இதை நீங்க சொல்லணும், இதை சொன்னீங்க அப்படின்னா என்ன பண்ணுவான், கொஞ்சம் பயப்படுவான். அதை நீங்க சொல்லாம இங்க வந்து உட்காந்துட்டு கிருஷ்ணர் இதுவாக்கும் கிருஷ்ணர் அதுவாக்கும், அது எனக்கு தேவையே கிடையாது. அதனால என்ன பண்ணுங்க, நீங்க பண்ண வேண்டியது இப்ப துரியோதனனை அரெஸ்ட் பண்ணுங்க, துரியோதனை கைது பண்ணி அவனை உள்ள வச்சிருங்க, பாண்டவர்களை நீங்களே போய் கூட்டிட்டு வாங்க, யுதிஷ்டரை கூட்டு வந்து நீங்களே என்ன பண்ணுங்க, அவனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணுவீங்க, யுதிஷ்டர் பட்டாபிஷேகம் பண்ண பின்னாடி அதுக்கப்புறம் துரியோதனை திறந்து விடுங்க, இதுதான் அவனுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. சொல்லிட்டே இருக்கும்போது என்ன பண்றான் துரியோதனன், உடனே 100 பேர் அமைச்சு வைக்கிறாங்க, போய் கிருஷ்ணரை கைது பண்ணுறான்னு சொல்லி அமைச்சு வைக்கிறாங்க. 100 பேர் வந்துட்டாங்க, அந்த துரியோதனுடைய ஆளுங்க 100 பேர் ஆயுதோட வந்துட்டாங்க. அந்த பின்னாடி கிருஷ்ணர் சிரிச்சார், ஹான்னு சிரிச்சார். சிரிச்சுட்டு இதுதான் அவனுடைய பூஜையா துரியோதனா, பூஜை பண்றேன்னு சொல்லி இதுதான் அவன் பூஜையா, இப்படி ஆளுங்களை வச்சு எனக்கு தெரியாம என்னை கைது பண்ணி என்னை வந்து நீ சிறைக்குள்ள வச்சிடலாம்னு நினைக்கிறேன், இதுதான் அவனுடைய பூஜையா பாரு, என்ன நினைச்சிட்டு இருக்க நீ, நான் தனியா வந்திருக்கேன் நினைச்சிட்டு இருக்கியா, நான் தனியால் நினைச்சிட்டு இருக்கியா, நான் தனியால் கிடையாது, நான் எங்க வந்திருக்கேன், நான் எப்படிப்பட்டவன் அப்படின்னா நீ உனக்கு தெரியல, உனக்கு புரியல, நான் எப்படிப்பட்டவன் உனக்கு தெரியும், உனக்கு காட்ட போறேன். அஷ்ட வசுக்கள், ஏகாதச ருத்ரர்கள், துவாதச ஆதித்யர்கள், அது மட்டும் இல்லாம பஞ்ச பாண்டவர்கள் மற்றும் எல்லா விதமான தேவர்களும் எனக்குள்ள அடக்கம்டா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, அப்படின்ட்டு அந்த இடத்துல விஸ்வரூபத்தை காட்டுறார். அந்த துரியோதனுடைய சபையில் என்ன பண்றார் கிருஷ்ணர், விஸ்வரூபத்தை காட்டுறார். அந்த விஸ்வரூபத்தை பார்த்தா அந்த விஸ்வரூபத்தில் எல்லா விதமான தேவர்களும் இருக்காங்க, அங்க பாண்டவர்களும் இருக்காங்க, அந்த கிருஷ்ணருக்குள்ளார அத்தனை விதமான ஆயுதங்கள் இருக்கு. அந்த விஸ்வரூபத்தை எல்லாரும் பார்க்கறாங்க. அதே மாதிரி அங்க என்ன பார்க்கறாங்க, திருதராஷ்டிரன் கூட பார்க்கறாங்க, கண்ணே இல்லாத திருதராஷ்டிரன் பார்க்கறாங்க அந்த விஸ்வரூபத்தை. 1000 கைகள், கண்கள், கால்கள், கைகளோட என்ன பண்றாரு கிருஷ்ணர் அங்க அந்த விஸ்வரூபத்தை காட்டுறார். காட்டும்போது திருதராஷ்டிரன் பார்க்கறான். திருதராஷ்டிரன் பார்த்துட்டு நான் கூட பார்க்க முடியுது இந்த விஸ்வரூபத்தை, எனக்கு கூட கண்ணு தெரியுது அப்படின்னு சொல்லி திருதராஷ்டிரன் பார்த்து சந்தோஷப்படுறானா. சந்தோஷப்பட்டு திருதராஷ்டிரன் நமஸ்காரம் பண்றான், பிரார்த்தனை பண்றான். பிரார்த்தனை பண்ணும்போது கிருஷ்ணன் நினைக்கிறாரு, உனக்கு கண் தெரிஞ்சிருச்சா, அப்போ உன் கண்ணு அப்படியே விட்டுட்டுமா, நீ கண்ணு இப்படியே பார்த்துட்டு இருக்கியா, ஏன்னா அவனுக்கு இந்த தர்ஷனம் கிடைச்சிருச்சு இல்லை, அவனுக்கு கண்ணு வந்துருச்சு இல்லை, உனக்கு கண்ணு இப்படியே இருக்கணுமான்னு சொல்லி கேட்கிறாரு. அவன் சொல்றானா, எனக்கு இந்த கண்ணு வேண்டாம், ஏன்னா உன்னை ஒரு முறை தரிசனம் பண்ணிட்டேன், இந்த உன்னை பார்த்த தரிசனம் இந்த கண்ணை வச்சுக்கிட்டு நான் மறுபடியும் என்னுடைய பையனை பார்க்க எனக்கு விருப்பம் கிடையாது, துரியோதனை பார்க்க எனக்கு விருப்பம் கிடையாது, நான் உன்னை பார்த்ததே என்னுடைய கடைசி பார்வையா இருக்கட்டும், அதனால நான் உன்னோட நிறுத்திக்கிறேன்
எனக்கு இந்த கண்ணு வேண்டாம், என்னோட கண்ணை மறுபடியும் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து திருதராஷ்டிரன் வந்து பிரார்த்தனை பண்ணுறார். அதுக்கப்புறம் பீஷ்மர் பிரார்த்தனை பண்ணுறார், துரோணர் பிரார்த்தனை பண்ணுறார். ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பிரார்த்தனைகளை முன்வைக்க ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த விஸ்வரூபம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற வர்ணனையை நம்ம நாளைக்கு ஆரம்பிக்கலாம். ஏன்னா விஸ்வரூப வர்ணனை மறுபடியும் பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிற உத்தியோகபூர்வமாக நம்ம நாளைக்கு முடிக்க முயற்சி பண்ணலாம். நாளைக்கு வந்து மேபி போர் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு இன்னும் நாட்கள் அதிகம் கிடையாது. இன்னும் ஒரு 4-5 நாள் நம்ம வந்து மகாபாரதத்தை முடிச்சிடும், இந்த போர் அப்படிங்கிறத முடிச்சிடும். எந்த அளவுக்கு நம்ம 4-5 நாள் முடிக்க முடியுமோ 2ஆம் தேதிக்குள்ளார முடிச்சிடும். அதுக்குள்ளார நம்ம மற்ற விஷயத்தை பார்த்து முடிச்சிடும். அதனால் நான் இன்றைக்கி இங்கே முடிச்சிடறேன். நாளைக்கு நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இன்றைக்கி பேசுகிற விஷயத்தில் யாருக்காவது கேள்விகளோ சந்தேகங்களோ கருத்துக்களான்னு சொல்லலாம். ஓகே, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா.